வணக்கம். இது ஆடியோ நூலகம். ஆடியோ நூலகத்துக்கு வருகை தந்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிறு நினைவுபடுத்துதல். ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கேட்டிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், கேளுங்க. அப்படியே இந்த லைக் பட்டனையும் பெல் பட்டனையும் தட்டிட்டிங்கன்னா இன்னும் ரொம்பவே ஹாப்பி. இப்போது கதைக்குள்ளே போகலாமா? என் மனம் உன்னிடம் மட்டும் 3ஆம் பாகம் பார்க்கலாமா? மானசா பொய் சொல்ல மாட்டா என்றும் சொல்ல அவனின் வீட்டு பெண்கள் கத்தினார்களோ தவிர மானசா அப்படியே அடங்கி போனாள். காதலில் அடங்குவதில்லை, காதலிப்பதில் அடங்குவதில்லை. நம்பிக்கையை உணரும் தருணத்தில் நிம்மதியும் சேர்ந்து வந்து ஒட்டிக்கொள்கிறதோ, அதை உணர்ந்து அமைதியாகுகிறார்களோ, அதுதான் அடக்கம் என்ற வரையறைக்குள் வருகிறதோ என்னவோ. ஆனால் பெண்ணின் முதல் தேவை நம்பிக்கை. அதை அவள் மேல் நீ வைக்காத போது எதிலும் அவள் உன்னிடம் அடங்கி விடுவதும் இல்லை, அங்கீகரிப்பதும் இல்லை. அதுவரை நீ எந்த உறவு வரையறைக்குள்ளும் வராத அந்நியனே. தன் பெயரை சொல்லுவாளோ என்று ரமேஷ் வருணாவின் முகத்தை ஆராய அவள் எங்கே வாய் திறப்பது? மானசா நெருங்கி வந்ததில் காயம்பட்டிருந்த கன்னத்தை ஒரு கையால் மூடினாள். இப்பொழுதுதான் மறுகண்ணத்தை ரமேஷ் பார்க்க அதிலும் மெல்லியதாய் விரல் தடயங்கள். ஒரு அடிதான் அடிச்சேன்னு சொன்னா என்று மானசாவை பார்க்க, வார்டன் டாக்டர் மொழிதான் சேர்த்து விட்டாங்க, அவங்க வரும் வரைக்கும் நீங்கள் பொறுத்து தான் ஆகணும், இல்லை மொத்தமாக வெளியே போயிடுங்க என்று வருணாவின் உறவுகளிடம் கடுமையாக பேசிவிட அவர்கள் உள்ளே செல்ல, காயம் பட்டது பட்டுடுச்சு, நீயாவது ஒரு சாரி கேட்டு பிரச்சனையை முடிச்சு விட்டு இருக்கலாம், எதுக்கு மற்றவங்க வாயில் விழுந்துக்கிட்டு என்று மானசாவிடம் ஆதங்கமாக பேசினார். முன்னாடியே சாரி கேளு, இல்லை வெளியே தான் போகணும்னு சொன்னப்போ கூட கேட்கணும்னு தோணலை, பக்கத்தில் எந்த ஹாஸ்டல் கிடைக்கும்னு தோணுச்சு, இப்போ அவள் வாய் கூசாமல் போய் பேசுகிறா, சுத்தமாக சாரி கேட்க தோணவே இல்லை என்றாள் காட்டமாக. அவள் பேச பேச ஏனோ தோழிகளிடம் இவள் நீண்டபோது அழகாய் மகிழ்ச்சியாய் இருந்திருந்தாளோ என்று தோன்ற ரமேஷ், ஆமாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் எங்க என்றான். இவள் தான் பேசியே நாளாகிவிட்டதே. வார்டனே லாவணியாவுக்கு போன மாதமே டிரான்ஸ்ஃபர் கிடச்சிடுச்சு, திருநெல்வேலி காலேஜுக்கு போயிட்டான். இந்த பெனசர் பொண்ணு தான் இவளோட க்ளோஸாக இருந்தா, போன வாரம்தான் காலி பண்ணி வீட்டுக்கு போனான். ஒரே காலேஜ் நான் ஒத்து போகுதோ என்னமோ நினச்சித்தான் நான் தான் வர்ணாவை இவளோட ரூம்மேட்டாக போட்டேன், இப்படி முட்டிக்கிச்சு என்று ஆதங்கமாக சொல்ல மானசாவின் கண்கள் கலங்கியதோ. ரமேஷ் என்னவென்று அறியும் முன்பே அவள் படபடத்த இமைகளுடன் வேறு பக்கம் பார்த்தாள். பின் அவரே, வேற ஹாஸ்டல் போகணும்னு தோணுச்சா, அதுக்கெல்லாம் விடமாட்டேன், எனக்கு தெரியும் உன் மேலே எந்த தப்பும் இருக்காதுன்னு என்று சொல்ல அதற்குள் மொழி வந்திருந்தாள். 1 hour ஆகும்னு நினச்சேனா, 1/2 hourலேயே முடிஞ்சிருச்சு டெலிவரி என்று பெருமூச்சுடன் ரமேஷிடம் சொல்லிவிட்டு வார்டனிடம் திரும்பி என்னவென்று கேட்க, ரமேஷ் அவரிடம், நாங்கள் கொஞ்சம் தனியாக பேசிக்கிறோம் வார்டன் என்றான். அவர் சரி என்று உள்ளே போக, ஆமாம் என்ன குழந்தை பிறந்தது என்றான் மொழியிடம் புன்னகை முகமாக. அதில் பிரச்சனை பெருசில்லையோ என்று மொழியின் சிந்தனை ஓட, மானசாவும் அழுது இப்படி ஏதும் இல்லாமல் மொழியின் கையை பிடித்திருக்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆய், பெண் குழந்தைன்னா உள்ளே இருந்த பேபி கிட்ட அதோட அம்மா பேசுனாங்களோ இல்லையோ, நான் ரொம்ப லேட்டாகுது பேபி சீக்கிரம் வெளியே வந்துடுன்னு கெஞ்சினதில் டக்குன்னு வெளியே வந்துட்டா என்று அழகாய் புன்னகைத்தாள். விஜய் இந்த பெண்ணிடம் விழுந்ததில் தவறேதும் இல்லை என்று இவனுக்கு தோன்ற, அதுதான் மொழி மேஜிக், அதனால தான் எங்கள் அன்னிக்கும் மொழி தான் பார்க்கணும்னு துடிக்கிறாங்க என்றான். கூடவே விஜய் எங்க என்று கேட்க, கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் என்றதில், நீங்கள் பேசுங்க, நான் ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று தனிமை கொடுத்து நகர்ந்து கொண்டான். மொழியும் மானசாவும் நாற்காலியில் அமர்ந்து பேச, கேட் அருகில் தள்ளி நின்று விஜய்க்கு டயல் செய்தவன் கண் என்னவோ மானசாவை தொட்டு தொட்டு மீண்டது. எப்படியும் தன்னை பற்றிய பேச்சு வந்தபோதுதான் அடித்தாள் என்று கூறப்போகிறாள் என்றதில் தன் பெயரை அவள் உதடு எப்படி உச்சரிக்குமாம் என்று ரசித்து பார்த்திருந்தான். என்னவோ அவளோடு இருக்க வேண்டும், தன் பெயரை அவள் உச்சரிப்பதை அருகிலிருந்து கேட்க வேண்டும், சொல்லாவிட்டாலும் சொல்லேன் என்று பேச வைத்து கேட்க வேண்டும் என்றொரு ஆவல். இது காதலா? தெரியவில்லை. ஆனால் மொழிக்கு பதில் அந்த இடத்தில் தான் இருக்க வேண்டும் என்றொரு தீவிரம். மறுமுனையில் விஜய் ஹலோ என்க, நண்பா லவ் வந்துடுச்சு அப்படிங்கிறத எப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறது? உடம்பு வேர்க்குமா, வயிறு பிசையுமா, ஹார்ட் வேகமாக அடிச்சுக்குமா, இல்லை தாகம் எடுக்குமா என்றான் கவலையுடன். விஜய் அங்கு வருவதற்காக காரை எடுத்தவன் சடன் பிரேக் போட்டு, அதையேண்டா இவ்வளவு கவலையாக கேட்கிற என்று சிரிக்க, எனக்கு மொத்தமாக ஒரு மாதிரி இருக்கு என்று லஜ்ஜையின்றி குழைந்து கொஞ்சியது ரமேஷின் குரல். கண் மட்டுமல்ல, காதலும் அவளின் மேல்தானோ என்று ரமேஷின் சிந்தனை ஓட, அவளை பற்றி முழுமையாக தெரியாமல் இந்த உணர்வுகள் பிறந்திருக்க அதை அடக்கும் வழியும் இவனுக்கு தெரியாமல் முழித்து அவளை பார்த்திருந்தான்.
எப்போது இப்படி ஆனது? தனிமை போல் சோர்ந்து அவள் அமர்ந்திருந்த போதா? என்னை பற்றி சொல்ல சங்கடம் கொண்ட போதா? என்னை பற்றி என்னிடமே சொன்ன போதா? மன்னிப்பு கேட்க முடியாது என்று அடமாய் நின்ற போதா? அடிப்பேன் என்று வர்ணாவிடம் கத்திய போதா? மொழியின் கைப்பை பிடித்தாளே, என் கையை ஏன் பிடிக்கவில்லை என்று எனக்குள் தோன்றிய போதா? எப்பொழுது எனக்குள் இந்த மாற்றம் என்று அவன் மூச்சு திணறிக் கொண்டிருக்க, எப்போதோ அவனின் வெள்ளை சட்டையையும் தாண்டி இதயத்துக்குள் சட்டமாய் சம்மணமிட்டு அமர்ந்து விட்டாள் மானச சுடர்கொடி. காவியமாய் ஒரு உணர்வு தந்தவள் அவள். திணறிக் கொண்டிருப்பவன் அவன். படித்தாலும் புரிந்திடுமா? தெளிந்திடுமா? அப்படி ஒரு உணர்வை அவனாலும் அவளுக்கு தந்திட முடியுமா? கடவுளுக்கே வெளிச்சம். அத்தியாயம் 14. ரமேஷ் மானசாவையே பார்த்திருக்க, லைனில் தான் இருக்கியாடா, நான் பேசுறது கேட்குதா என்று மறுமுனையில் கத்தினான் விஜய். அவனுக்கு எங்கே தெரியும் இவன் மானசா ரமேஷ் சார் என்று மொழியிடம் உச்சரித்ததை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் என்று. கூடவே, கடவுளே, என்ன செய்து கொண்டிருக்கிறேன் நான்? முதலாக இந்த பெண்ணை பார்த்தபோதும் ரமேஷ் சார் என்று உச்சரித்தாலே, அப்போது கூட இவ்வளவு தவிப்பில்லையே எனக்கு. என்ன விதமான உணர்வு இது என்று மனதிற்குள் குமைந்து கொண்டிருந்தான். அடேய் என்று விஜய் கத்த, என்னடா என்றான். குரலில் இருந்த மென்மை ரமேஷின் மனநிலையை காட்ட, சரிதான், ஒர்க்கிங் உமன்ஸ் ஹாஸ்டல் முன்னாடி ஒரு பையன் இருந்தா இந்த கதிதான். எந்த பெண்ணை பார்த்தாலும் சைட் அடிக்கிறதோட நிப்பாட்டிடு, லவ் ரேஞ்சுக்கு போயிடாத, உங்கள் அம்மா உன்னை உப்பு கண்டம் போட்டுடுவாங்க என்றான் விஜய் சிரித்து. அவன் சிரிப்பில், இது சைட்டெல்லாம் இல்லை, அப்படி ஒன்றும் இந்த பொண்ணு மேக்கப் போட்டு பளபளான்னு இல்லைடா, பட் என்னவோ பண்ணுது எனக்கு என்று இவன் புலம்ப, பெரிதாக சிரித்து, வேற என்ன பண்ணுது, பசிக்குதா, சாப்பிடணும் போல இருக்கா என்று விஜய் இன்னும் சிரிக்க, சிரிக்காதடா என்று கடிந்து, வீட்டில் பாதி சாப்பிட்டும் சாப்பிடாமலும் வந்திருக்கேன், பசியெல்லாம் இல்லை, ஆனால் ஒரு மாதிரி மூச்சு விட சிரமம், அவளை தவிர எதுவும் மூளைக்குள்ளே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல், அந்த பொண்ணு பக்கத்தில் போகணும் போலவும் தோணுது, வேண்டாம்னு தோணுது. கடவுளே, நான் லூஸ் ஆயிட்டேன் என்றும் விஜயிடம் தன் மனதை மறைக்காமல் ரமேஷ் வெளியே சொல்லியே விட்டான். என்ன இவ்வளவு டீப்பாவா? பக்கத்தில் போகணும்னு தோணுதா? டேய், பொண்ணுக்காக என்ன வேணா பண்ணணும்னு தோணும், பெண்ணை என்ன வேணா பண்ணலாம்னு தோணக்கூடாது என்று விஜய் கேலி செய்ய, நானும் அந்த மீனிங்கில் தான் சொன்னேன், அவள் பக்கத்திலே இருக்கணும்னு தோணுது, அவளுக்காக எது வேணா பண்ணலாம்னு தோணுது. லவ்வா தெரியல, நீ கிளம்பி வா என்றான் புன்னகையுடன். விஜயுடன் பேசியதில் இவனுக்கும் புன்னகை என்பது இயல்பாக வந்தது. அவனுமே சிரித்து கொண்டுதான் காரை கிளப்பினான் இங்கு வருவதற்கு. அவன் நினைத்தது, ஹாஸ்டலில் இவன் நிற்பதால் ஏதோ ஒரு பெண்ணை பார்த்துவிட்டு இப்படி பேசுகிறான் என. அது மானசா என்று அவன் கனவிலும் நினைக்கவில்லை. மானசாவிடம் நடந்த அனைத்தையும் கேட்டுவிட்டு மொழி எழுந்து வார்டனின் அறைக்கு செல்ல, ரமேஷ் அருகில் வந்து, நான் வரவா சிஸ்டர் என்றான். இல்லைண்ணா, இங்கே இனி மானசா இருக்க வேண்டாம், ஹாஸ்டல்னா ஃப்ரெண்ட்ஸோடு இருப்பான்னு நினச்சித்தான் விட்டேன், இனி வேண்டாம், நான் வார்டன்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன், கையோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம் என்று விட்டாள். சரி என்று சொல்லி ரமேஷ் வெளியிலிருந்த தன் பைக் மேல் அமர்ந்து கொண்டு விஜய்க்காக காத்திருக்க, உள்ளே மொழி, எனக்கு மானசா செஞ்சது தப்பா தெரியல, சாரி கேட்க மாட்டா, நான் அழைச்சிட்டு போகிறேன் என்று வார்டனிடம் சொல்ல, இதுக்கெல்லாம் ஏன் வெளியே போகணும், சண்டே வரும், ஆனால் கை நீட்டுற அளவுக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா மானசாவும் சொல்லலை, வர்ணா சொல்கிறதும் உண்மை மாதிரியும் எனக்கு தெரியலை என்று வார்டன் சொல்ல, எது வேணுனாலும் இருக்கட்டும், நான் அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் என்றாள் மொழி. ஓ, வீட்டுக்கா? நல்லது, நான் கூட வேறு ஹாஸ்டலுக்கோன்னு நினச்சேன் என்று வார்டன் பேசி கொண்டிருக்க, அப்போ எங்கள் பொண்ணு பொய் சொல்கிறான்னு சொல்கிறீங்களா என்று வேகமாக கேட்டு எழுந்து வந்தான் வர்ணாவின் அண்ணன். பொய்ன்னு சொல்லலை, ஆனால் வர்ணா பேச்சில் உண்மையும் இல்லையே, பிரச்சனை நடந்தது பகலில், இப்போ நைட் ஆயிடுச்சு, இன்னும் என்னன்னு முழுசாக சொல்லலை, மானசாவை அவங்க வீட்டில் கூட்டிகிட்டு போகிறாங்க, நீங்களும் உங்கள் பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுங்க, ஒரு ஆளை அனுப்பிட்டு இன்னொரு ஆளை இருக்க வச்சா அது சரி வராது என்று வார்டன் தீர்மானமாக சொல்லிவிட, வர்ணாவின் அண்ணன் பேசுவதற்குள் அவளின் அன்னை வந்து, எதுக்கு பிரச்சனை, வா வீட்டுக்கு கிளம்புவோம் என்று அவனை முன்னால் இழுத்துச் சென்றார். பெண் பிள்ளையின் பிரச்சனை என்பதால் அவருக்கு மேற்கொண்டு வளர்க்க இஷ்டமில்லை. வர்ணாவின் பொருட்களை எடுக்க அவர்கள் மேலே சென்றதால் மொழியையும் மானசாவையும் அங்கேயே நிறுத்தி வைத்தார் வார்டன். மானசா அமைதியாக இருந்தவள் என்ன நினைத்தாளோ, சாரி வார்டன் என்றாள். பாருடா, எனக்கு எதுக்கு சாரி, இவ்வளவு நேரமும் சாரி கேட்க சொன்னதற்கு அவ்வளவு கோபப்பட்ட என்று புன்னகைக்க, அதுக்கு முடியாதுதான், ஆனால் இந்த நைட்டில் உங்களை கஷ்டப்படுத்தி மற்றவங்க முன்னாடி பேச்சு கேட்க வச்சு ரியலி சாரி என்றாள். மனசு போட்டு குழப்பிக்காத, போய் நல்லா படி, முடிஞ்சா என்னை எப்போவாது பார்க்கவா என்று பேசி கொண்டிருக்க, அதற்குள் வருணாவின் பொருட்களோடு அவளின் உறவினர்கள் வர, பொதுவாக கட்டின ஃபீஸில் இருந்து திருப்பி தர்றதில்லை, இருந்தும் தர்றேன் என்று கணக்கை முடித்து அனுப்பினார் வார்டன். மொழி மானசாவை வீட்டுக்கு அழைத்து வரப்போகிறாள் என்பதை ரமேஷ் விஜயிடம் சொல்லியதில்
சரி, அவளே பேசிவிட்டு வரட்டும் என்று நினைத்து வெளியே ரமேஷுடனேயே நின்று விட்டான் விஜய். வர்ணாவின் குடும்பம் வெளியில் செல்லும்போது வர்ணாவின் அண்ணன் வாசலில் இருந்த ரமேஷை முறைப்பாய் பார்த்து கொண்டே செல்ல, அருகில் இருந்த விஜய், இவன் என்னடா இப்படி பார்க்கறான் என்றான் ரமேஷிடம். அவனுக்கு என்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு வந்த சிம்டம்ஸ் எல்லாம் என்ன பார்த்ததும் அவனுக்கும் வருதான் என்று நக்கலாய் கண்ணடித்து ரமேஷ் சொல்ல, அது வேணும்னா நடந்திருக்கலாம் என்று சிரித்து கொண்டே விஜய் சொன்னான். மானசாவின் பொருட்களை எடுக்க அவளோடு வந்த மொழி விஜய் கேட் அருகே நிற்பது கண்டு, என்ன அங்கேயே நின்னாச்சு, வாங்க மானசா பேக் எல்லாம் எடுக்கணும் என்று அழைக்க, நானே எடுத்துக்கிறேன் அண்ணி என்றாள் மானசா. அதெல்லாம் உங்கள் அண்ணன் உனக்குன்னா வருவாங்க, மாடியில் இருந்து இறங்க வேண்டாமா, உன்னை சேர்க்கிறப்பவும் அவங்க தானே கொண்டு வந்து வச்சாங்க, நீ போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு, நாங்கள் வர்றோம் என்று விட்டு மாடிப்படிகளில் ஏற விஜய் பின்னால் வந்தவன், என்ன என்று மொழியிடம் கேட்க, அப்புறமா பேசிக்கலாம் என்று விட்டாள். அவளே எதிர்பார்க்காதது பிரச்சனை ரமேஷை கொண்டு என்று. மொழியும் வேறெதுவும் சொல்லவில்லை, விஜயும் எதுவும் கேட்டுக்கொள்ளவில்லை. இப்படியாக மானசாவின் பொருட்களை எடுத்துக்கொண்டு மொழி காரில் ஏற விஜய் ரமேஷிடம், நாளைக்கு லீவு தானே, வா வீட்டுக்கு வந்துட்டு அப்புறம் போகலாம் என்று சொல்லி அவன் வந்த காரில் கிளம்பினான். சமையல் செய்யும் பெண், வார்டன் என்று தான் பழகிய சிலரிடம் மட்டும் சொல்லிவிட்டு மானசா அவளின் வண்டியில் கிளம்பினாள். அதற்குள் மானசாவின் போன் மீண்டும் ஒரு முறை அடிக்க, மொழி அண்ணி வீட்டுக்கு போயிட்டுருக்கேன், அப்புறமா பேசுகிறேன் என்று பேசிவிட்டு வைத்தாள் லாவண்யாவிடம். அவள் கிளம்பவுமே பின்னால் தான் வந்திருந்த பைக்கில் ரமேஷ் பின்தொடர்ந்தான். இத்தனை நாளில் எந்த பெண்ணின் வண்டியையும் தொடர்ந்தது கிடையாது, இப்பொழுது தானாக சென்றது. பேசுவதற்கேனும், விஜயோட வீடு தெரியுமா உனக்கு என்று அவளிடம் கேட்க, தெரியும் என்பதாய் தலையை ஆட்டி விட்டு அவள் வண்டி ஓட்ட இவன் இதயமும் சேர்ந்து அனைத்து திசைகள் நோக்கியும் ஆடியது. மனம் இன் செய்திருந்த சட்டையை வெளியே எடுத்துவிட்டு குத்தாட்டம் போட்டது. அத்தியாயம் 14. அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்ததும் விஜய் காரை உள்ளே ஏற்றாமல் வெளியில் ஒரு ஓரமாக நிறுத்தினான். பைக்கை நிறுத்தி, ஏண்டா என்று ரமேஷ் கேட்க, பாப்பாங்களை கூப்பிடணும்டா, மாமா வீட்டில் இருக்காங்க, அது கூட மாமாவோட இருந்துக்குவா, 2வது பாப்பா இருக்காளே அவ அழுவா, மொழியோட போய் கூட்டிட்டு வரணும் என்றான். மொழிக்கு 2வது பெண் குழந்தை 1 வருடத்திற்கு முன்புதான் பிறந்திருந்தது. இருவரும் உள்ளே செல்ல மொழியும் மானசாவும் கிச்சனில் இருந்தனர். சாப்பிட்றீங்களா, டீ போடவா என்று ரமேஷிடம் கேட்க, அவன் பாதி சாப்பிட்டு சாப்பிடாம வந்திருக்கான் என்றான் விஜய். ரமேஷோ, பரவாயில்ல சிஸ்டர், நான் வெயிட் பண்ணுறேன், பாப்பாங்களை கூட்டிட்டு வாங்க என்று சொல்ல, சாம்பார் இருக்கு, தோசை மட்டும்தானே, நான் பண்ணுறேன், ஏற்கனவே என்னால் லேட்டு என்றாள் மானசா. மொழியை அலைய வைத்து விட்டோமோ என்ற எண்ணம் தலை தூக்க இந்த வார்த்தைகள் தானாக வந்தது. நானே விஜயோட போகலாம்னு நினைச்சேன், 1 வயசு பாப்பா, எனக்கு தூக்கி பழக்கம் இல்லை என்று ரமேஷ் கூற, பரவாயில்ல, ஒரு 10 நிமிஷம்னா வந்துடுறோம் என்று சொல்லிவிட்டு மொழி விஜயோடு கிளம்பினாள். வேறு யாருமெனில் மானசாவை தனியே விட்டிருக்க மாட்டாள். இங்கு முன்பு அடிக்கடி வரும் மனிதன் ரமேஷ் என்பதால் கிளம்பியிருந்தாள். தவிரவும் மானசா குறித்து விஜயிடம் பேச வேண்டும் என்று கிளம்பியிருந்தாள். ரமேஷ் ஹாலிலிருந்து செல்போன் பார்த்து கொண்டிருக்க, சாப்பிட்றீங்களா என்றாள் மானசா. டைனிங் டேபிள் உள்ளிருக்க இருவரும் தனியாக இருப்பதால் இங்கேயே கொண்டு வா என்றான். இல்லை, எனக்கு வேண்டாம் என்று சொல்லத்தான் எண்ணம், ஆனால் இது போன்ற சந்தர்ப்பம் இனி கிடைக்குமா தெரியவில்லை என்று தோன்றியதில் சரி என்றிருந்தான். 2 முறை அவள் வந்து வைத்துவிட்டு போகும்போதும் இவனால் அவளின் பின்னால் செல்லும் கண்களை விளக்க முடியவில்லை. பசியே இல்லாத வயிற்றில் அவளால் தரப்பட்ட சூடான தோசையை உள்ளிறக்கினான். அதென்னவோ குழுகுழுவென்று இறங்கியது. பெண் என்ன நினைத்தானோ அடுத்த முறை வந்தவளிடம், எனக்கு போதும் என்று விட்டு, உனக்கு பணியாரம் சுட தெரியுமா என்றான் யோசனையாய். என்ன என்று அவள் மறுபடியும் கேட்க, இல்லை, உனக்கு பணியாரம் சுட தெரியுமா என்றான். அவள் தெரியாது என்று விட்டு உள்ளே போக, நாம் எதற்கடா இவளிடம் இந்த கேள்வியை கேட்டோம் என்று இவனை சிறிது நேரம் தலையில் கை வைத்தான். கை கழுவி விட்டு எழுந்து வந்து விஜய்க்கு அழைத்து, நண்பா, கன்ஃபார்ம்டா, நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் என்றான் உறுதியாய். அதற்குள் மொழி அனைத்தையும் விஜயிடம் சொல்லியிருந்ததால் இப்போது இவன் பேச்சில் விஜயால் கேலி செய்யவோ சிரிக்கவோ முடியவில்லை. யார் அது, மானசாவா என்று கேட்க, ஆமாண்டா என்றான் குதூகலமாக. ஏன், எப்படி என்று எதுவும் கேட்கவில்லை விஜய். வந்து பேசிக்கொள்ளலாம் என்று வைத்துவிட இவன் உள்ளே போகாமல் வீட்டிற்கு வெளியே நடக்கலானான். என்னவோ அது காதல் என்று உணர்ந்த பின் மானசா மட்டும் இருக்கும் வீட்டிற்குள் செல்ல இயலாத தயக்கம் வந்து ஒட்டி கொண்டது ரமேஷிடம். நொடியில் அனைத்தும் மறந்து மானசாவே மிஞ்சி நின்றாள் மனதில். அத்தியாயம் 15.
அங்கும் இங்கும் நடந்தவன் கண்கள் ஒருமுறை உள்ளே போனில் பேசிக் கொண்டிருக்கும் மானசாவை பார்த்து மீண்டது. அவள் முகம் பிரகாசமாக இருக்க பேசிக்கொண்டிருப்பது தோழிகளுடன் போல என்று நினைத்து கொண்டே நடந்தான். ஆம், அவள் முகம் பிரகாசமாகத்தான் இருந்தது. விடுதி விட்டு வந்த வருத்தம் இல்லை. மறுமுனையில் லாவண்யா இருக்க, இதுதான் நடந்துச்சு என்று இன்று நடந்த அனைத்தையும் சொல்லி முடித்தாள் மானசா. அதெல்லாம் போகட்டும் விடு, ரமேஷ் சார் அங்கேயா இருக்காரு என அவள் வழிய. ஏன், அந்த ஊரில் உனக்கு சைட் அடிக்க யாரும் கிடைக்கலையா என்றாள் இவள். ஆம், இப்போதெல்லாம் வா போதான். ஆனால் இவள் லாவண்யாவையும் பெனசரியும் அப்படி ஒருமையில் அழைக்க ஆரம்பித்தது லாவண்யாவிற்கு டிரான்ஸ்ஃபர் கிடைத்துவிட்டது என்று தெரிந்த நாளன்றுதான். கிடைத்துவிட்டது என்று தெரியாமலேயே அன்று இரவில் இவள் இயல்பாய் வா போ என்று அழைக்க, நிஜமாவே உன்னை கழுத்து நெரிக்கலாம் போல இருக்கு. இன்னைக்கு வந்த லிஸ்ட்டில் என் பேரும் இருக்கு. எத்தனை வருஷமாக டிரான்ஸ்ஃபருக்கு ட்ரை பண்ணுறேன், கிடைக்கவே இல்லை. இப்போ வேண்டான்னு நினச்சா டக்குன்னு கிடச்சிடுச்சு என்று லாவண்யா அழுது கொண்டே சொல்லியது இப்போதும் பசுமையாய் இருக்கிறது மானசாவின் மனதில். பின்னே அவர்களுடனான நாட்கள் தானே அவளுக்கு சிரிப்பை நிறைந்த நாட்கள். மாலையானால் காம்பவுண்டு மெஜ்ஜில் அமர்ந்து காஃபி அருந்துவது, அதுவும் அந்த சுடுதண்ணீர் போல இருக்கும் காஃபியை. எனக்கு கொஞ்சம் காஃபி கடன் குடியா என்று கேட்டு வாங்கி அருந்துவாள் பெனசிர். லாவண்யாவிற்காக பக்கத்து வீட்டு சுவற்றில் யாருக்கும் தெரியாமல் மானசாவே ஏறி குதித்து நெல்லிக்காய் பறித்து தந்தது எல்லாம் அழகிய நாட்கள். அனைத்தையும் குறித்து நினைவுபடுத்துதலாய் இவர்களின் இப்போதைய பேச்சிருக்க, மானசே, கடைசி வரை ரமேஷ் சார் இருக்காரா இல்லையா நீ சொல்லவே இல்லை என்று லாவண்யா குறைபட, வெளியில் நிற்கிறாங்க, போய் தரவா என்றாள் சிரித்து கொண்டே. அதெல்லாம் வேண்டாம், எனக்கும் சேர்த்து நீயே பார்த்துக்கோ. நான் இங்கே வந்த பிறகு இந்த பொண்ணு எப்படி அங்கே இருக்க போகிறாளோன்னு பல தடவை உன்னை பற்றியே நினச்சிட்டேன். ஒன்று சொல்லவா மனஸ்? என்ன? இங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு, ஆனால் நினச்சதை பேசுகிற அளவுக்கு இல்லை. பேசாமல் நான் அங்கேயே இருந்திருக்கலாம். உன்னை பார்க்க வர்ற மாதிரி ரமேஷ் சாரு, பேக்கரியில் போய் சாப்பிட்ற மாதிரி கடை ஓனர் பையனை, அப்புறம் நம்ம ஹாஸ்டல் பக்கத்து வீட்டுக்கு புதுசாக கல்யாணமாகி வந்தாங்களே அந்த ஜோடியன்னு சும்மா வளைச்சு சைட் அடிச்சிருக்கலாம். செம போர் என்றாள் சலிப்பாக. ஃபோன் பேச ஆரம்பித்ததிலிருந்து லாவண்யா தான் விடாமல் பேசினாள். மானசா பதில் மட்டும்தான் பேசினாலும் அவளை விட இவள் முகத்தில் அதிக மகிழ்ச்சி. அது ரமேஷின் கண்களில் விழ அதை கண்களால் விழுங்கிக் கொண்டே வெளியே நடந்தான். சிறிது நேரத்திலேயே மொழியும் விஜயும் வந்துவிட இவன் வெளியிலேயே நிற்பது கண்டு, ஏன் வெளியே நிற்கிறீங்கண்ணா என்று மொழி கேட்க, ரமேஷ் பதில் சொல்லும் முன், விஜய் நீ போய் சாப்பிட ஏதாவது ரெடி பண்ணு, நான் இவங்கிட்ட பேசிடுறேன் என்றான். தூங்கிக் கொண்டிருக்கும் குழந்தையோடு அவள் உள்ளே செல்ல, விஜய் எவ்வளவு நேரமாக வெளியில் நிற்கிற என்றான் ஆராய்ச்சியாய். ஃப்ரெண்டா நீ? என்னை பார்த்ததும் சாஃப்டியான்னு கேட்டிருக்கணும். இல்லை, ஏன் இன்னும் வெளியிலேயே நிற்கிறடா அப்படின்னு கேட்டிருக்கணும். இது என்ன கேள்வி, வக்கீல் புத்தியா என்று ரமேஷும் பதில் கேள்வி கேட்க, ஃப்ரெண்டுன்னு தான் இப்படி கேட்குறேன். நீ ஏன் வெளியே நிற்கணும்? வந்தப்போ இருந்த மாதிரி நீ இப்போ இல்லை. லவ் கன்ஃபார்ம் செஞ்சதுக்கே வெளியில் வந்துட்ட. இன்னும் என்னவெல்லாம் பார்க்க வேண்டி இருக்குமோ? மானசா வேண்டாம்னு தோணுதுடா. நீ ஜாலியாகவே இருந்துட்ட, நாங்களும் உன்னை அப்படியே பார்த்து பழகிட்டோம். இது சரி வரும்னு தோணலை என்று வருத்தத்துடன் விஜய் சொல்ல, ஈஸி நண்பா, ஏன் இவ்வளோ டென்ஷன்? எனக்கு அவளை பற்றி எதுவும் தெரியாது, ஆனால் தெரிஞ்சாலும் லவ் குறையாது. அண்டு நீ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், எதுனாலும் உங்ககிட்ட தான் சொல்லுவேன், உனக்கு பிடிக்கலைனாலும் என்றான் உறுதியாய். உன்னை பற்றி இல்லை, உங்கள் வீட்டை யோசிச்சியா? என் வீட்டை நீ ஏன் யோசிக்கிற நண்பா? வாழ போகிறது நான். எப்படி மேனேஜ் பண்ணணுமோ அப்படி பண்ணிப்பேன். மீனாட்சி அம்மாவை சமாளிக்கிறதெல்லாம் நமக்கு கைவந்த கலை. அப்புறம் மையாள் வீட்டை பற்றி கொஞ்சம் சொல்லேன் என்று இழுக்க விஜய்க்கு அவனையும் மீறி புன்னகை வந்தது. நான் என்ன சொல்கிறது, தமிழ் அப்புறம் ஆடிட்டர் யோகேஷ் 2 பேரும் வர்றாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில். ஹாஸ்டலில் பிரச்சனையானது மானசா தமிழுக்கு தான் ஃபோன் செஞ்சுருக்கா என்று பெரிய குண்டாக தூக்கி போட, நல்லதா போச்சு, அப்படின்னா பொண்ணை தரீங்களான்னு அவங்கள்ட்டே கேட்டுடுறேன் என்றான் சாதாரணமாக. டேய், எங்கிருந்துடா வருது இந்த தைரியமெல்லாம் என்று விஜய் நெஞ்சில் கை வைக்க, பின்ன லவ் பண்ணுறது வெறிச்சு பார்த்துக்கிட்டே இருக்கவா? இல்லை உன்ன மாதிரி நீயும் தேடி எங்களையும் தேட வச்சியே மொழியை அப்படி ரோடாக காத்திருக்கவா? எவ்வளோ முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் சட்டு புட்டுன்னு சம்பந்தம் பேசிடணும் என்றான் ரமேஷ் கூலாக. மொழி வழியே எட்டி பார்த்தவள், வர்றீங்களா சாப்பிட என்று விஜயை கேட்க, அதற்கு அவன் பதில் சொல்லாமல் சரிப்படலை என்பதாய் முழித்தான். இவளும் அருகில் வந்து அமர்ந்தவள், சொல்லுங்கண்ணா என்று ரமேஷிடம் இலகுவாக கேட்க, என்ன சொல்ல, உங்கள் ஆள் முழு மனசா சம்மதிக்க மாட்டாங்கிறானே என்று புன்னகைத்தான். இவர் சம்மதத்தை விட மானசா சம்மதம் ரொம்ப முக்கியம். இவ்வளவு நாள் அவளை தெரிஞ்சதால சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம் என்று உளமாற கூற, பெருசாக நான் கஷ்டமே பட்டதில்லை, இதுக்காவது பட்டுக்கிறேனே என்றான் ரமேஷ். அவளோட ஃப்ரெண்ட்ஸை
நீ வா போன்னு உரிமையாக பேச 2 மாதம் எடுத்துக்கிட்டு இருக்கா. இந்தா இவர் இருக்காரே என்று அருகில் உள்ள விஜயை காட்டி, என்ன அண்ணின்னு வாய் நிறைய கூப்பிடுறா, ஆனால் இவரை அண்ணான்னு கூப்பிட மாட்டா. அவளை பேச வைக்கிறது விட பழக வைக்கிறது ரொம்ப கஷ்டம் என்றாள் சோர்வாக. அவ்வளவு கஷ்டமா? ஆனால் ஹாஸ்டலில் என்கிட்ட நல்லா தான் பேசினா. ஏதோ ஒரு நம்பிக்கை. அவளோட என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், மிஸ் பண்ண விரும்பலை என்று இவனும் உறுதியாக சொல்லிவிட, மானசாவை அந்த ஊரில் இருந்து இங்கே கூட்டிகிட்டு வரணும், ஒரு சேஞ்ச் அவளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். நம்மளையும் மீறி இங்கே என்னென்னவோ நடக்குது. இது சரியாக வருமா எதுவும் எனக்கு தெரியலை. ஆனால் மானசா நல்லா இருந்தா எனக்கு ஓகே தான் என்று விட்டு, ஆமாம் லவ்னு எப்படி கன்ஃபார்ம் செஞ்சீங்க என்று கேட்டாள் மொழி புன்னகையுடன். சொன்னா சிரிக்கக்கூடாது சிஸ்டர் என்றான் தயங்கி. மாட்டேன். பெருசாக என்ன கேட்டிருப்படா, பணியாரம் சுட தெரியுமான்னு கேட்டியா என்றான் விஜய் சிரித்து கொண்டே. எப்பட்றா என ரமேஷ் ஆச்சரியமாக கேட்க, நிஜமாக இப்படித்தான் கன்ஃபார்ம் செஞ்சிங்களா என்று மொழியும் நம்பாமல் சிரிக்க, உன்னை தெரியாதா, உன் நண்பன்டா என்று விஜய் சொல்லிவிட்டு மொழியிடம் திரும்பி, இவனுக்கு வரப்போகிற ஒய்ஃபுக்கு அதிகபட்ச குவாலிஃபிகேஷனே பணியாரம் சுட தெரியணும், அவ்வளவுதான். உனக்கெல்லாம் மானச அதிகம்டா என்றான் சிரிப்பாய். மொழியும் சிரிக்க, ஆளுக்கு அதுவும் தெரியாது, இனிதான் சேர்ந்து பழகணும். ஆனால் சிஸ்டர், இதுவரைக்கும் இந்த கேள்வியை நான் யாருக்கிட்டையும் கேட்டதில்லை. எனக்கே மானசா கிட்ட கேட்டுட்டு ஏன் இவகிட்ட போய் இந்த கேள்வியை கேட்டோன்னு ஒரே தலைவலி. அப்புறம்தான் புரிஞ்சுது என்று பேசியவன், ஆமாம் தமிழரசன் தான் இவளுக்கு அண்ணன் மாதிரி ரொம்ப க்ளோஸ்ன்னு சொன்ன என்று கேட்டான் விஜயிடம். இவர்கள் இப்படி பேசிக்கொண்டிருக்கும் போதே மானசா வெளியே வர பேச்சு அப்படியே தடைப்பட்டது. மொழியிடம், அண்ணாவும் யோகேஷாரும் வெளியில் கீழே நிற்கிறாங்களாம் என்று சொல்ல, விஜய் எழுந்து, நான் போய் அழைச்சிட்டு வரேன் என்று சென்றான். அவர்கள் வர ரமேஷை அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தான் விஜய். மானசா தானாகவே சென்று தமிழின் அருகில் நின்று பேச ஆரம்பித்தாள். ரமேஷின் சிந்தனை, இவங்களோடெல்லாம் நல்லா பழக எவ்வளவு நாள் எடுத்திருப்பா, நம்மோட எப்போ இப்படி சந்தோஷமா பேசுவா என்று மானசாவின் மேல் இருக்க, விஜய் அவன் தோளில், எல்லோரும் இருக்காங்க என்று இடித்துவிட்டு அனைவரையும் வீட்டினுள் அழைத்து செல்ல, ரமேஷ் வெளியில் உள்ள இருக்கையில் அமர்ந்து கொண்டான். பின் உள்ளவாடா என்று விஜய் வந்து அழைக்க, வேண்டாம், நான் வெளியில் வேடிக்கை பார்க்குறேன், உள்ளே வந்தா என்ன அழைத்தான் விடாமல் பார்ப்பேன், அது சரியாக வராது, நீ போ என்று அமர, இப்போ தான் வீட்டில் பொண்ணு கேட்குறேன் டயலாக்லாம் விட்ட என்று சீண்டினான் விஜய். இன்னைக்கு கேட்காம போக மாட்டேன், இவ்வளவு தூரம் ட்ராவல் செஞ்சு வந்திருக்காங்க தானே, கொஞ்ச நேரம் ஆகட்டும் என்று சீரியஸாக சொல்ல, நண்பா இவ்வளவு சீரியஸாக வேண்டாம்டா, நான் என்னவோ சிரிச்சுக்கிட்டே இருக்கேன், ஆனால் நீ எதுக்காவது வருத்தப்பட்டா தாங்காது என்றான் விஜய். நேரம் ஓடிக்கொண்டே இருக்க 11 தாண்டிய வேளை மானசா தூங்க சென்றிருக்க, விஜயிடம் யோகேஷ், ரொம்ப நன்றி சார், மானசாவை இவ்வளவு நல்லா பார்த்துக்கிறீங்க என்றிட, தமிழும் அதையே சொன்னான். பின்னே உறவுகள் போல் தாங்கள் வருவதற்குள் அவளுக்காக பேசி வீட்டிற்கும் அழைத்து வந்திருக்கிறார்களே என்ற நிம்மதி அவர்களுக்கு. எனக்கு எதுக்கு நன்றி, மொழிதான் எல்லாம் என்றான் தோழமையுடன். நேரமானபடியால் இங்கேயே தங்கிக்கோங்க என்று மொழி சொல்லியதையும் மறுத்து, நாங்கள் வெளியே ஏதாவது ஹோட்டலில் தங்கலாம்னு இருக்கோம், மார்னிங் வர்றோம் என யோகேஷ் சொல்ல, கோர்ட்டு பக்கத்திலே நல்ல ஹோட்டல்ஸ் இருக்கு வாங்க என்று விஜயும் ரமேஷை கையோடு அழைத்து கொண்டு கிளம்பினான். விஜய் முகம் வருத்தத்தை சுமந்திருக்க, என்ன வருத்தம் என்றான் ரமேஷ். இல்லை அவங்க பொண்ணு தரல, இல்லை மானசா சம்மதிக்கல, உங்கள் வீட்டில் ஒத்துக்கல, இப்படி இனி எது நடந்தாலும் நீ எப்பவும் போல இருக்கணும். ஏதாவதுன்னா நிஜமாக என்னால் மற்ற வேலைகளில் நிம்மதியாக பார்க்க முடியாதுடா என்று கூற, எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா என்றான் புன்னகையாய். ஆனால் ரத்தம் சொட்ட சொட்ட இதயத்தை பீய்த்து கையில் வைத்திருக்கும் வழியை அனுபவிக்கப் போகிறான் என்று ரமேஷ் அறிந்திருக்கவில்லை அப்பொழுது. அத்தியாயம் 16. ரமேஷ் இதயம் கிழிந்த நிலை போல் தரையில் அமர்ந்திருந்தான். அந்த ஹோட்டல் அறையில் மூச்சு காற்று வேண்டுமென இதயம் கதறியது. விடுதியில் மானசாவின் அருகில் தோன்றிய உணர்வுகளுக்கும் இந்த நிலைக்கும் எவ்வளவு வித்தியாசங்கள். வரும்போது விஜயிடம் தைரியமாக சொல்லிவிட்டான் தான், எதையும் சமாளிப்பேன் என்று. இதையே தாங்க முடியவில்லையே, இதிலிருந்து எப்படி மீள்வேன் என்று தலையை பிடித்தான். கண்கள் கண்ணீருக்கு பதில் இரத்தத்தில் மிதப்பதாக ஒரு வழி. விஜயின் வீட்டிலிருந்து கிளம்பிய போது வந்த காரிலேயே தமிழும் யோகேஷும் வர, விஜய் ரமேஷின் பைக்கில் பின்னால் அமர்ந்து, ஏன் நண்பா, முன்னாடி மொழியை பற்றி எதுவுமே தெரியாமல் நான் முழிச்சப்ப நீ என்னெல்லாம் கிண்டல் செஞ்ச, இப்போ என்று கேலி செய்ய, ஆமாம் நீங்களாவது பிரிஞ்சதனால தெரியாமல் இருந்தீங்க, நான் பக்கத்திலேயே பொண்ணை வச்சுக்கிட்டு ஒன்றும் தெரியாமல் இருந்திருக்கேன்,
என்றான் புன்னகைத்து கொண்டே. அருகில்தான் ஹோட்டல்கள் என்பதால் நிமிடத்தில் வந்து இருவரும் தங்கும் அளவு ஒரு அறையை எடுத்திருந்தனர். சிறிது நேரம் இருவரோடும் பேசிவிட்டு கிளம்பிவிடலாம் என்று ரமேஷோடு விஜய் உள்ளே வந்திருக்க, ரமேஷே தமிழிடம், என்னை இன்னைக்கு தான் நேரில் பார்க்குறீங்க. அங்கே மொழி மானசா இருந்ததால் இவன் என்னை அவளோட சீனியர்னு அறிமுகப்படுத்தும் போது ஒன்றும் சொல்ல முடியல என்னால். ஆனால் அப்படி அறிமுகமாக நான் விரும்பலை. அவளோட அண்ணன் பொறுப்பில் நீங்கள் தானே இருக்கீங்க. மானசாவை எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த நிமிஷம் வர அது மாதிரி எதுவும் அவளோட பேசலை. மேரேஜ் செஞ்சுக்கணுன்னா யார்கிட்ட வீட்டில் கேட்கணும்? பிகாஸ் அவளை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. ஏன் இவ்வளோ ஓப்பனாக கேட்குறேன்னா, எங்கள் வீட்டில் ஒத்துக்கிறது போராட்டம் தான். முதல்ல ஒரு பக்கமாவது சம்மதம் கிடைச்சா நல்லா இருக்குமே, அதான் என்று பட்டென்று உடைத்து பேசி பேச்சை ஆரம்பிக்க, விஜய், போச்சுடா, என்ன இவன் பொண்ணை பற்றி கேட்காம பொண்ணையே கேட்குறான், எடுத்ததுமே இப்படி பழிச்சுன்னு என்று அருகில் இருந்த சேரில் அமர, என்ன சார் இது என்பது போல விஜயை மற்ற இருவரும் பார்த்திருந்தனர். தமிழிடம், இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு என்று ரமேஷை கை காட்டி சொல்லிவிட்டு, வாங்க யோகேஷ், நாம் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரலாம் என்றான் யோகேஷிடம். அது புரிந்து யோகேஷ் எழ, டேய் மச்சான், என்னை மட்டும் தனியாக விட்டுட்டு போகிற என்று தமிழ் முணங்க, அவர் தனியாக தானே உங்ககிட்ட பேசுகிறார், நீ என்ன தோணுதோ பேசு, எனக்கு என்னமோ நல்ல இடம்னு தோணுது, நாங்கள் வெளியில் இருக்கிறோம் என்று விஜயுடன் வெளியே சென்று விட்டான் யோகேஷ். ரமேஷ் நாற்காலியில் அமர்ந்து தமிழின் பதிலுக்காக காத்திருக்க, மறைக்காமல் கேட்டதில் ரொம்ப சந்தோஷம் சார் என்றான் தமிழ். அப்போ ஏன் சார்னு சொல்கிறீங்க? மானசாவுக்கு அண்ணன் தானே நீங்கள், மச்சானு கூப்பிடுங்களே என்று ரமேஷ் புன்னகைக்க, எங்களை பற்றி எதுவுமே தெரியாமல் எப்படி இப்படி என்று கேட்டே விட்டான் தமிழ். புன்னகைத்தபடியே, தெரியும், உங்கள் செக் கேஸ் எல்லாம் 2 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் பார்த்துருக்கான்னு. அதுவும் போக விஜய் எந்த கிளைண்ட்டுக்கும் ரூம் வரைக்கும் வரமாட்டான். தவிர மொழி மானசாவுக்காக ஓடி ஓடி வர்றதெல்லாம் தெரியும். இதெல்லாம் பார்க்குறப்போ எதுவுமே தெரிஞ்சிக்காம மானசாவை ஏன் லவ் பண்ணுறேன்னு எனக்கு தோணவே இல்லை என்றான் நேர்மையாக. ஆமாம் சார், யோகேஷ் மூலமாக தான் விஜய் சாரை தெரியும். யோகேஷ் என் தங்கையோட ஹஸ்பண்ட், ஆனால் எப்போவுமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. என் வீட்டு கணக்கு வழக்கு முதல் எல்லாம் அவனுக்கு தான் தெரியும். என்னை பற்றி சொல்ல பெருசாக எதுவும் இல்லை. முன்னாடி பாலன்னு ஒரு ரைஸ் மில் ஓனர்கிட்ட வேலை பார்த்தேன். வெளியே தெரிஞ்சு பல வேலை, தெரியாமல் இன்னும் பல வேலை. வேலைன்னு பார்த்தா அடியாள் வேலை கூட பார்த்தேன் அவர்கிட்ட. இதுவரை எந்த கேஸ்லேயும் சிக்கலை, அவரையும் சிக்க விடலை. அவர்னா எனக்கு எப்போவும் மரியாதை. அப்புறம் 2.5 வருஷத்துக்கு முன்னாடி தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. அவள் பேர் மித்ரா. பேச முடியாது, ஆனால் என்னை கண்ணை உருட்டி உருட்டியே வேலை வாங்கிடுவா. நல்ல பொண்ணு சார். என் அண்ணன் இறந்ததால் அவர் பிள்ளைகளை என் பிள்ளைகளாக தான் வளர்க்குறேன். அவளும் அப்படித்தான். யாருக்கு சார் கிடைக்கும் இந்த மாதிரி வரும்? என்ன, அவள் ரொம்ப நேர்மை சார் என்று சொல்லும்போதே தமிழின் முகம் மென்மை சுபந்து இருந்தது. ஆனால் அந்த வேலையை நான் கல்யாணத்துக்கு அப்புறமும் விடலை. யோகேஷும் ஆடிட்டராக இருந்தான். எனக்காக என்னோடவே எப்பவும் சுற்றுவான். இப்போ கூட இங்கே கிளம்புனதுலேருந்து அவன் தான் கார் ஓட்டிட்டு வந்தான். அவனும் எவ்வளவோ சொன்னான் அந்த வேலையை விட சொல்லி. நான் கேட்கல என்று விட்டு தன் உள்ளங்கையை ரமேஷிடம் காட்டினான். காட்டி, இந்த தழும்பு என் சின்ன வயசில் பாலன் தம்பி வசந்தனை கத்தி குத்திலிருந்து காப்பாற்றும் போது பட்ட காயத்தால் உண்டானது என்றான். ரமேஷ் பார்த்துவிட்டு, இவ்வளவு நீளமாக இருக்கு என்று கேட்க, அவன் அன்னைக்கே காப்பாற்றாம விட்டுருக்கணும் சார். முதலாளி தம்பியாச்சேன்னு உள்ளே விழுந்து காப்பாத்தினேன். ஆனால் அவன் என்று கோபமாக உதடு சுழித்து கெட்ட வார்த்தையை பேச, என்ன, ஏன் என்றான் ரமேஷ். ஒரு நாள் அரிசி குடவுனில் என்னை குத்த வந்த மானசாவோட அப்பா தவறுதலாக என் மனைவி மித்ராவை குத்திட்டார். காப்பாற்ற பெரிய பாடு. எனக்கும் அப்போ தான் புத்தி வந்துச்சு. யோகேஷ் என்னை எப்பவும் பரதேசின்னு தான் கூப்பிடுவான். நிஜமாவே அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நான் 6 மாதம் பரதேசி மாதிரி தான் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டேன். அவர் ஏன் குத்த வந்தார்னா, அவரோட 2வது பொண்ணை அதே குடவுனில் வச்சு வசந்தன் தான் வீணாக்கி இருக்கான். எப்போவுமே நான் அங்கேயே இருக்கிறதால நானும் நினச்சிட்டார் மானசாவோட அப்பா. மானசா தங்கச்சி யாரையும் பக்கத்தில் விடாமல் ஒரு மாதிரி அடமாக இருந்துச்சு. யோகேஷ் தான் டாக்டர் ஏற்பாடு பண்ணி சரி பண்ணியிருக்கான். நான் தான் அந்த சமயம் ஊரை விட்டே போயிட்டேனே. தங்கச்சி பக்கத்திலேயே இருந்து மானசா தைரியம் சொல்லியிருக்கான். அவங்க அப்பா என் அப்பா மாதிரியே ரொம்ப வயசானவர். அம்மா வாயில்லாத பூச்சிம்பாங்களே, அப்படி. அவ்வளவா வசதியும் இல்லாதவங்க. ஆனால் மானசா சின்ன வயசுலேயே நல்லா படிப்பாளாம். ரொம்ப தைரியமும் கூட. காலேஜ் படிக்கிறப்பவே டைப்பிங் வேலை பார்க்குறதுன்னு ரொம்ப பொறுப்பு. வீட்டில் பசங்க இல்லைனா பொம்பளை பிள்ளைங்க தானே சார் எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது என்று பேச ரமேஷ் ஆமாம் என்பதால் தலையசைத்தான். எப்படியோ தங்கச்சி கூடவே இருந்து அவளை சரிப்படுத்திட்டா மானசா. ஆனால்
அவள் உடஞ்சிட்டா போல. மனசு முழுக்க கோபம், ஒரு வெறி இருந்திருக்கு. அவங்க அப்பா அம்மாவுக்கு கூட தெரியல அது. ஏன் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்த யோகேஷுக்கும் தெரியல. அந்த சமயம்தான் விஜய் சார் யோகேஷுக்கு பழக்கம். வேற ஒரு கேஸுக்காக வந்தார். அப்புறம் ஒரு தடவை குடும்பத்தோட தஞ்சாவூரை சுற்றி பார்க்க வந்திருக்கார். அப்போ டாக்டர் தான் என்று மொழியை குறிப்பிட்டு அவங்க தான் அந்த பெண்ணை விட இவளை தான் அதிகம் கவனிக்கணும்னு யோகேஷ் கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் அவன் அப்போ அதை சீரியஸாக எடுத்துக்கல. அவங்க வீட்லேயும் சொல்லலை, விட்டுட்டான் என்றான் சோர்வாய். ரமேஷ் அருகில் இருந்த தண்ணீரை எடுத்து தர குடித்து விட்டு அப்புறம் பரதேசம் போன நான் திரும்பி வந்து யோகேஷும் நானுமா ஒரு ரைஸ் மில் ஆரம்பித்தோம். என் கடைசி தங்கச்சியை அவனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்தேன். என் வாழ்க்கையும் நல்லா தான் போச்சு. பாலனோட எந்த தொடர்பும் இல்லை. மானசா அப்பாவும் எங்கள் மில்லுக்கு வேலைக்கு வந்துட்டார். ஏன் அவள் தங்கச்சிக்கு கூட யோகேஷுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பையனா எல்லா உண்மையும் சொல்லி கல்யாணம் செஞ்சு வச்சோம். இப்போ அவங்க நல்லா இருக்காங்க என்று நிறுத்தி, இதை ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, கல்யாணம் செஞ்சுக்க கேட்டால் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறது நல்லதோன்னு தோணுது. அவங்க குடும்பத்துக்கு எங்களை விட்டால் பெருசாக ஆதரவு கிடையாது என்றான் உண்மையாக. ரமேஷ் அமைதியாக அவனை பார்த்திருக்க, ஆனால் மானசா விடாம வசந்தனை பற்றி எல்லா விவரமும் சேகரிச்சுக்கிட்டே இருந்திருக்கா. எங்களுக்கு எதுவுமே தெரியல. அவனுக்கு அவன் அக்கா சொர்ணா ரொம்ப சப்போர்ட். பாலன் நாங்கள் விலகினதுமே வசந்தனை ஒதுக்கிட்டார். பல சொத்தை அவர் திரும்பி வாங்கியும் அவன் அடங்கலை. அதுக்கப்புறமும் ஒரு பொண்ணு பிரச்சனை. ஆனால் ஸ்வர்ணா ஆதரவுனால அவன் சிக்கலை. மானசா சொர்ணாவையும் கண்காணித்து வீட்டு சாவி வரை ரெடி பண்ணியிருக்கா. பொதுவாக சொல்லுவாங்க தானே, 1 மணி நேரத்தில் வெட்டணும்னா 3/4 மணி நேரம் ஆயுதத்தை கூர்மையாக செலவழிக்கணும்னு. அது மாதிரி தான் மானசா. ஒரு நாள் நைட்டில் வசந்தன் வீட்டுக்கு எதிரில் உள்ள கடையில் மானசா இருந்திருக்கா. சொர்ணாவுக்கு லேசாக டவுட் வந்து ரோட்டில் அவளை விசாரிக்க வசந்தனும் கூட இருந்திருக்கான். நீங்களே யோசிச்சு பாருங்க, அவங்க எவ்வளவு கேவலமாக விசாரிச்சிருந்திருப்பாங்கன்னு. இவ பேசுறது என்ன, மதிக்கவே இல்லை. ஆனால் கொலை வெறிய முகம் காட்டி கொடுத்துருமே. மிரட்டல் முத்தி குடிச்ச டீயை சொர்ணா முகத்திலேயே இவ ஊற்றியிருக்கா என்றான் தலையில் கை வைத்து. எப்பவும் வேலை முடிச்சு லேட்டாக போகிறதால மானசாவை வீட்டில் தேடலை. ஆனால் 12 மணி தாண்டவும் அவங்க அப்பா பல இடத்துல தேடி என்கிட்ட வந்தார். மனுஷன் பாவம் சார். ஒரு பொண்ணு நல்லா வாழுதேன்னு மூச்சு விட்டா ஏற்கனவே நல்லா இருந்த பொண்ணை காணும். அவரை யோகேஷ் கிட்ட விட்டுட்டு ரோடாக நானும் தேடினேன். எங்கேயும் கிடைக்கல. மணி 2 தாண்டும் போது தான் யோகேஷ் ஃபோன் பண்ணி, தங்கச்சி பாதிக்கப்பட்டப்பவே அந்த பொண்ணு அமைதி ஆயிடுச்சான். விஜய் சார் ஒய்ஃப் கூட டாக்டர் தாண்டா, அவங்க அப்பவே சொன்னாங்க அந்த பொண்ணை விட இந்த பொண்ணை கவனிக்கணும்னு. நான் தான் விட்டுட்டேன்னு சொன்னான். அப்புறம்தான் சார் நான் வசந்தன் சம்பந்தப்பட்ட இடமெல்லாம் தேடினேன். எனக்கு அவங்க சம்பந்தப்பட்ட இடமெல்லாம் அத்துப்படியாச்சே. முன்னாடி மாதிரி சொத்து இல்லைங்கிறதால அவனுக்கு ஆள் பலம் கம்மி. அவனோட பல இடங்களில் தேடி கடைசியாக தான் மனசாயிருந்த வீட்டுக்கு போனேன் என்றான். இப்போது தமிழ் குடிக்க தண்ணீர் கேட்காமலேயே ரமேஷ் எடுத்து தந்தான். அவனை விட ரமேஷ் இதயம் வழி கொண்டது. எந்த காதலனுக்கும் இந்த நிலை வர வேண்டாம் என்று மனம் நினைக்க தமிழை பார்த்திருந்தான். வீட்டுக்குள்ளே இல்லை சார், பின்பக்கமாக இருந்த செட்டில் இருந்தாள்னு சொல்கிறத விட தொங்கிட்டு இருந்தாள்னு தான் சொல்லணும் என்று தமிழ் சொல்லும்போதே ரமேஷின் கண்களிலும் கண்ணீர் நிறைந்தது. வசந்தனுக்கு இவளை யாருன்னு தெரிஞ்சிருக்கு. சொர்ணா கிட்ட சொல்லவுமே ஊத்துன டீக்கும் சேர்த்து வேலைக்கு இருக்கிறவனை வர வச்சு வீட்டுக்கு கொண்டு போயாச்சு. ராத்திரி நேரம் தெருவுலையும் யாரும் இல்லைன்னு பின்பக்க செட்டில் வச்சு வாய் மூடி கையை கயிற்றுல கட்டி தொங்க விட்டுருக்கா சார் அந்த ராட்சசி. என்னை பழி வாங்கணும்னு உளவு பார்க்குறியான்னு கேட்டு முகம் கூட விடாமல் அடிச்சிருக்கா. காலையும் தரையில் ஊன முடியாதபடி ஐஸ் கட்டியை போட்டிருக்கா. நான் போன சமயம் யாருமே இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணி பின்பக்கமாக எகிரி குதிச்சு போனா, கடவுளே என்னால் சொல்ல முடியல சார், அப்படி வலிக்குது. வெறும் உள்ளே போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோடு தொங்கிட்டு இருந்தா சார் மானசா என்று கண்கலங்க ரமேஷின் கண்களில் நீர் நிற்காமல் வழிந்தது. இதயத்தின் பாரம் சுமக்க முடியாத நிலை. எங்காவது கழட்டி வைத்து விடலாம் என்றதொரு வழி ரமேஷிற்கு. அக்கா தங்கச்சி கூட பிறக்காத உங்களுக்கே இப்படின்னா எனக்கு எல்லாம் 4 பேர் இருக்காங்க சார். எப்படி இருக்கும் எனக்கு? ஆனால் முதல்ல அவளை வெளியே கொண்டு வரணுமே. 2 நாய்களும் அங்கே இல்லை. அடித்து களைச்சி அதுங்க உறங்க போயிடுச்சுங்க போல. எல்லா கட்டுகளையும் அவுத்து இந்த கையால் தான் சார் அந்த பொண்ணை தூக்கினேன் என்று கைகளை விரித்து காட்டினான் தமிழ். கீழே கிடந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போட்டு விட்டப்போ அந்த பொண்ணு அண்ணேன்னு கூப்பிட்டுச்சு சார். அப்போவே எனக்கு அது தங்கச்சி ஆயிடுச்சு. சார் நீங்களே சொல்லுங்க, அவ்வளவு வழி கண்ட பொண்ணு வாய் விட்டு அழுகணும் தானே சார்? மானசா அழுகவே இல்லை சார். என் பேக்கில் சாவி இருக்குது, வீட்டை திறந்து இவங்களை ஏதாவது செஞ்சுடுவோமானே, இல்லைனா நிறைய பேரை வீணாக்கிடுவாங்கன்னு கேட்டா பாருங்க. நான் மிரண்டுட்டேன். முதல்ல இங்கேருந்து போயிடலாம், பின்னாடி கண்டிப்பாக செய்யலாம்னு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தேன். ராத்திரியோட ராத்திரியா என் மனைவியோட ஊர் திருப்பூர், அங்கே கூட்டிகிட்டு போயிட்டோம்.
என்று பெருமூச்சு விட்டான். ரமேஷின் மனம் விஜயை தேட எழுந்து சென்று பெரிய கட்டிலை ஒட்டி தரையில் அமர்ந்து கொண்டான். இவன் கீழே அமர்ந்ததால் தமிழும் வந்து அருகில் அமர்ந்தான். அப்புறம் அங்கேயே சரிப்படுத்தி ஒரு வக்கீல்கிட்ட ஆஃபீஸ் வேலைக்கு மட்டும் சேர்த்து விட்டோம். ஊருக்கே வரவிடலை. அவங்க அப்பா பொண்ணு உயிரோடு இருந்தா போதும்னு எண்ணம். வசந்தனும் சொர்ணாவும் வாங்கின அடியில் தப்பிச்சு பயந்து எங்கேயோ ஓடிட்டா போலன்னு விட்டுட்டாங்க. பாலன்கிட்ட அவங்க இதை பற்றி மூச்சே விடலை. சொன்னா இவங்களுக்கு தானே ஆபத்து, மிச்ச சொத்தையும் பிடுங்கி தெருவில் விட்டுருவாருன்னு. அதனால் விஷயம் வெளியில் வரல. என் வார்த்தைகளுக்காக மானசா அங்கேயே இருந்தா. என்ன அந்த வழி அவளோடு சேர்ந்து எனக்கு, ஏன் யோகேஷுக்கும் கூட அப்படியே இருந்துச்சு. ஏதாவது பண்ணணும், ஆனால் என்ன பண்ணணும்னு தெரியலை. மாதம் என் ஒய்ஃபோட திருப்பூர் போனேன். அவளுக்கு அது பிறந்த ஊருங்கிறதுனால பெருசாக யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை. நாங்கள் என்னமோ பெரிய அறிவாளி மாதிரி மானசாவை பாதுகாத்தா, நான் ஒரு தடவை மானசாவை பார்க்க போனப்போ அவளையே சொல்கிறான், வசந்தன் இன்னைக்கு அங்கே போனான் இங்கே போனான்னு. எப்படின்னு கேட்டா, ஏற்கனவே இன்னொரு பொண்ணை அவன் நாசமாக்கினான் தானே, அவளோட அண்ணனா. இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கானா. என்ன பண்ணலான்னு அவகிட்டயே கேட்டேன். குழந்தைங்களோட சந்தோஷமாக இருக்கீங்கன்னே. அன்னைக்கு வழியில் கேட்டுட்டேன் உங்கள்கிட்ட, நீங்கள் எதுலேயும் தலையிட வேண்டாம், ஆனால் ஒரே ஒரு ஹெல்ப்பு, அவங்க சாகிறப்போ நான் அவங்க முகத்தை பார்க்கணும். என்னாலேயும் தான் அவங்க சாகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியணும். நான் சொல்கிற அன்னைக்கு சொல்கிற இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு கேட்டேன். நமக்கு அதை விட வேறு என்ன சார் வேலை, வெயிட் பண்ணுறோம். ஒரு நாள் எங்கள் ஊரில் ஒரு ஆக்சிடெண்ட், லாரியும் காரும் மோதிருச்சு. அது ஏற்கனவே பாதிக்கப்பட்ட பொண்ணோட அண்ணன் ஏற்பாடு செஞ்சது. நானும் மானசாவும் எதிர்கடையில் உட்கார்ந்துருந்தோம். லாரிக்காரின் எஸ்கேப்பு. காரில் வந்த வசந்தனுக்கு காருக்குள்ளேயே உடல் நசுங்கிடுச்சு. கழுத்தில் செம்மாடி, உடனே செத்துட்டான். சொர்ணா கோமாக்கு போயிட்டா. கூட்டத்தோட கூட்டமாக நாங்களும் ஓடி போய் பார்த்தோம். அதுவும் மானசா முன்னாடி போய் நின்னா. அண்ணே, கண்ணை மூடுறப்போ என்னை பார்த்தான் தானே, நான் தான் அவன் சாகிறதுக்கு காரணம்னு அவனுக்கு தெரியும் தானே அப்படின்னு கேட்டான். அந்த சமயம் நமக்கும் இப்படி ஒரு தங்கச்சி வேணும்னு தோணுச்சு. மறுபடியும் அவளை திருப்பூருக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன். பாலனுக்கு சந்தேகமே வரல, அது ஆக்சிடென்ட் கேஸாக ஆகிடுச்சு. ஆனால் சொர்ணா கோமால இருந்ததால் எனக்கு ஒரு உறுத்தல். இது வரைக்கும் மானசா மாட்டலை, இனி அவளை ஏதாவது செய்ய போகிறேன்னு மாட்டினாள்னா என்ன செய்ய? அப்புறம் தான் விஜய் சார்கிட்ட நானும் யோகேஷும் வழி கேட்டோம். அவர் தான் காலேஜில் சேர்த்து எங்கள் ஆஃபீஸ்லேயே வச்சுக்கலாம்னு சொன்னார். டாக்டர் அம்மாவும் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னாங்களா. கடவுள் மேலே பாரத்தை போட்டு இங்கு அனுப்பி வச்சிட்டோம் என்று பெருமூச்சு விட்டான். ரமேஷிற்கு தான் மூச்சு விட முடியவில்லை. எவ்வளவு தாங்குவாள் மானசா என்று கையெடுத்து கும்பிட்டான் தமிழை. சார், என் தங்கச்சி சார் மானசா, நீங்கள் ஏன் கும்பிடுறீங்க என்று கையை பிடிக்க, எனக்கே தெரியாமல் என் உயிராக இருக்க போகிறவளை காப்பாற்றியிருக்கீங்களே என்றான் கண்ணீர் வழிய. கூடவே, எப்படி மொழியும் விஜயும் கேட்டதும் அனுப்புனீங்க எங்கள் ஊருக்கு என்று கேட்க, சார், எனக்கு ஒரு ஆண் குழந்தை 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் பிறந்தான். இப்போ என் தங்கச்சி இலக்கியா, அதுதான் யோகேஷ் ஒய்ஃபு, அவள் கூட 4 மாதம். ஆனால் எங்கேயும் வெளியே தூரமாக கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு அவ்வளவு பார்க்குறோம். ஆனால் மொழி டாக்டர் கை குழந்தையோடு வந்து மானசாவை எங்களோட அனுப்பி வையுங்கன்னு கேட்டாங்க சார். எப்படி மாட்டேன்னு சொல்ல முடியும்? மானசாவை பெற்றவங்களுக்கு பொண்ணு எங்கேயாவது நல்லா இருந்தால் போதும், எங்களுக்கு மறுபடியும் அவள் சொர்ணாவை தேடி போய் மாட்டிக்க கூடாது அப்படின்னு தான். ஆனால் இனி அந்த கவலை இல்லை சார் என்றான் நிம்மதியாக. ஏ, நேற்று ஆள் காலி, இன்னைக்கு காலையில் தான் எங்களுக்கு தெரியும். சொல்லலாம்னு நினச்சா இங்கே பிரச்சனைன்னு மானசா ஃபோன் பண்ணுறா. சரி, நேரில் போய் பேசிட்டு வந்துடலாம்னு கிளம்பி வந்தோம். மானசா கிட்ட சொல்லிட்டேன், இன்னைக்கு மானசா நிம்மதியாக தூங்குவா என்று சொல்ல, என் தூக்கம் போயிடுச்சு என்று முகத்தை அழுந்த துடைத்தான் ரமேஷ். ரத்தம் சொட்ட சொட்ட இதயத்தை கையில் பீய்த்து வைத்து துடிப்பதாய் வெறித்து அமர்ந்திருந்தான். வழிகளின் உச்சம் மிச்சம் காதல். ரத்தம் சொட்ட சொட்ட இதயத்தை கையில் பீய்த்து வைத்து துடிப்பதாய் வெறித்து அமர்ந்திருந்தான் ரமேஷ். அத்தியாயம் 17. ஒரு நீள் அமைதி அந்த அறைக்குள் நிரம்பியிருக்க யோகேஷும் விஜயும் திரும்பி வந்தனர். யோகேஷ் தமிழை கேள்வியாக பார்க்க, சொல்லிட்டேன் என்பது போல பதில் பார்வை பார்த்தான் தமிழ். விஜய் கையில் இருந்த பேக்கை மேஜையின் மேல் வைத்துவிட்டு ரமேஷின் அருகில் தரையில் அமர்ந்தான். என்னடா, என்னவோ போல இருக்க, நீ பார்க்காத கேசா என்று ஆரம்பிக்க ரமேஷ் முகத்தை அழுந்த துடைத்தானே தவிர பதிலேதும் இல்லை. அதிலேயே அவனின் முகம் தாடி மீசையையும் கடந்து அவ்வளவு சிவப்பாய் மாறியது. யோகேஷும் தமிழும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். எழுந்து வெளியில் செல்ல ரமேஷோ, ஏன் வெளியில் போகிறீங்க, நீங்கள் இருக்கிறதுல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றான். மறுபடியும் இருவரும் வந்து ரமேஷின் அருகிலேயே அமர, விடு நண்பா என்று விஜய் ரமேஷின் தோளை தொட, முடியலடா, ரொம்ப பெயினாக இருக்கு,
எத்தனை கேஸ் பார்த்தாலும் அதெல்லாம் கேஸுன்னு கடந்து முடிஞ்சிடுறது இல்லை. சிலது மனசில் அப்படியே தங்கிடும். பின்னாடி அவங்க நல்லா வாழ்கிறதை பார்த்தா நமக்கே இனம் புரியாத சந்தோஷம் வரும். ஆனால் இது ரொம்ப வலிக்குது. அடுத்த வீட்டு பொண்ணுனாலே தாங்காது இதில் என்று சட்டையின் மேல் 2 பட்டன்களை கழட்டி விட்டவன் இருந்திருந்து இப்போத்தான் ஒரு பொண்ணை இவ்வளவு டீப்பாக பிடிக்குது. இது மானசா பிடிக்கலன்னு சொன்னாலும் போகாதுன்னு தோணுது என்று சொல்ல தோளில் கை போட்டு விஜய் நெருங்கி அமர்ந்து, உன்னையாண்டா பிடிக்காது? உன்னை பிடிக்காத ஆள் கூட யாராவது இருக்காங்களா என்ன? மானசாவை சரிப்படுத்திடலாம் என்று ஆதரவாக கூற, அவளை சரிப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வரல. மூளை வேலை செய்யலை, ஒரு மாதிரி பிளாங்காக இருக்கு. அப்புறம் அவள் எப்பவும் சரிதான், நான் தான் நார்மலாக இல்லை. பாரு நான் எப்படி உட்கார்ந்துருக்கேன்னு என்று தலையை பிடிக்க குரலில் இருந்த நடுக்கம், கண்கள் கலங்கி அவன் கொண்ட தவிப்பு மற்றவர்களுக்கும் கலக்கத்தை கொடுத்தது. தூங்கினா எல்லாம் சரியாக போயிடுண்டா, காலையில் யோசிக்கலாம் என்று விஜய் சொல்ல, எங்கே வீட்டுக்கு ஒழுங்காக போய் சேருவணுங்கிற நம்பிக்கை கூட இல்லை. அப்படியே போனால் நிம்மதியை தூங்கவே முடியாது என்று நோக்க, யோகேஷ் இங்கேயே இருங்க, காலையில் போயிடலாம் என்று சொல்ல, இன்னொரு ரூம் போட்டுக்கலாம் என்று சொன்னபடி விஜய் எழுந்து தான் கொண்டு வந்திருந்த பேக்கை தூக்கி முன்னால் வைத்தான். உள்ளே இருந்த 2 பீர் பாட்டில்கள் மற்றும் நிறைய சைடிஷ்கள் என்று பரப்பப்பட, என்ன மச்சான் இது, சரக்கை விட சைடிஷ் அதிகமாக இருக்குது, நீங்களா போய் வாங்கினீங்க என்று தமிழ் யோகேஷிடம் முணங்க, நாங்கள் எங்கே போய் வாங்கினோம், விஜய் சார் யாருக்கோ ஃபோன் பண்ணார், அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வந்தால் வாசலில் ஒரு பையன் பேக்கோடு நிற்கிறான், வாங்கிட்டு மேலே வந்துட்டோம் என்றான். அதற்குள் ஒரு பாட்டிலை ரமேஷ் மூச்சு விடாமல் முழுதாக உள்ளே இறக்கியிருக்க, ரொம்ப பழக்கமாக இருக்குமோ என்றான் தமிழ். அவன் கேட்டதென்னவோ யோகேஷிடம்தான். ஆனால் அது விஜயின் காதில் விழ, நான் தான் முன்னாடி பாரில் வழியாக விழுந்து கிடப்பேன், இவனும் ஆனந்தும் அப்பார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க, ஒரே ஒரு கிளாஸ் பீர் அடிச்சுட்டு பாரில் பாதி சைடிஷை காலி பண்ணுறவன் இவன். ஏன்னு கேட்டால், உன் பக்கத்தில் வாயை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க கேவலமாக இருக்கும்பான். நான் அந்த பழக்கத்தை விட்டது இவங்களும் விட்டாச்சு என்று விளக்கம் கொடுக்க, தவறாக நினைத்து கொண்டாரோ என்று நினைத்து, அச்சச்சோ அதெல்லாம் இல்லை சார், முன்னாடி மொடா குடி குடிச்சிட்டு அப்புறம் அதை விட்டவன் தான் நானும் என்றான் தமிழ். இதற்குள் ரமேஷ் அடுத்ததையும் காலி செய்தவன் அப்படியே விஜய் தோளில் சாய, என்னடா இது, வெறுமனையை சாப்பிட்டு இருக்க என்று கேட்ட விஜய் சைடிஷ்களை ரமேஷிடம் தள்ள, என்ன உண்கிறோம் என்று தெரியாமலேயே அனைத்தையும் காலி செய்தான். யோகேஷும் தமிழும் வேடிக்கை மட்டுமே பார்த்திருந்தனர். ஏனெனில் சிறிது நேரத்திலேயே தலை கவிழ்ந்தது போல அமர்ந்திருந்தான் ரமேஷ். ஒரே நாளில் வானத்தில் சிறகு விரித்து பறந்து பின் அதை வழிகொண்ட மட்டும் அறுத்து எறிந்துவிட்டு தரையில் துடிக்கும் நிலை பார்க்கவே மற்றவர்களுக்கு அவ்வளவு வலித்தது. விஜய் தான் அமைதியாக இருந்தால் நன்றாக இருக்காதே என்று மற்றவர்களுடன் பேச, ரமேஷின் மேல் பார்வையை செலுத்தியவாறே, ஏதோ நல்ல நேரம், கேஸில் சிக்காம மானசா தப்பிச்சிட்டா, சிக்கியிருந்தா நினைக்கவே பயமாக இருக்குது சார். தமிழை பற்றி கூட நான் எப்பவும் அவ்வளவு கவலைப்பட்டதில்லை, நீங்கள் வரலனா என்ன ஆகியிருக்குமோ என்னால் யோசிக்க கூட முடியல. நல்ல வேளை சொர்ணா போய் சேர்ந்தா என்று விஜயிடம் யோகேஷ் பேச, தலை கவிழ்ந்திருந்த ரமேஷ், கேஸை உடைச்சிருப்பேன் என்றான் முகத்தை இரு கைகளாலும் அழுந்த துடைத்து. என்ன என்று யோகேஷ் மீண்டும் கேட்க, மானசாவை பற்றி கவலைப்பட வேண்டாம், எத்தனை கேஸ் அவன் மேலே போட்டாலும் உடைப்பேன். சட்டத்தில் இருக்கிற ஓட்டையெல்லாம் கெட்டவன் தப்பிக்க இல்லை, நல்லவன் தண்டிக்கப்படாமல் இருக்கவும் தான் என்றான் ரமேஷ் உறுதியாக. அவனின் கண்கள் சிவந்திருக்க, மீசையை தாடியோடு கீழ் நோக்கி தடவி விட்டபடி அவன் சொல்லிய வார்த்தைகளில் இருந்த உறுதியில் விஜய், ஆமாம்மா சார் பெரிய அட்வொகேட் ஆச்சே என்று புன்னகைக்க, யோகேஷ் தமிழிடம் திரும்பி, டேய் பரதேசி, இருந்திருந்து நல்ல சம்பந்தம் அமைஞ்சிருக்குடா, இனியும் மானசாவுக்கு ஏதாவது பிரச்சனைனா பக்கத்தில் இருந்து பார்க்க ரமேஷ் சார் இருக்கார். அந்த பொண்ணு எந்த நேரத்தில் என்ன பண்ணும்னு சொல்ல முடியாது, நம்மளாலையும் பக்கத்தில் இருந்து பாதுகாக்க முடியாது. இந்த விஷயத்தை பற்றி நம்மளால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மானசா வீட்டில் பேசிடணும். மானசாவை சமாளிக்கிறது உன் பொறுப்பு, உன் பேச்சு தான் எடுபடும் என்றான் கண்டிப்புடன். அது சரிடா, அவங்க வீட்டில் ஒத்துக்கணுமே என்று ரமேஷ் வீட்டை குறித்து தமிழ் தயங்க, அதை அவர் சமாளிச்சுக்குவார், நமக்கு மானசாவை சமாளிக்கிறது தான் கஷ்டமே என்றான் யோகேஷ். இப்படி இவர்கள் பேசிக்கொண்டே இருக்க ரமேஷ் எழுந்து சிறிது தூரம் அறைக்குள்ளேயே நடக்க, விஜய் பிடித்து, வா பக்கத்து ரூமுக்கு போகலாம் என்று அழைக்க, ஒன்றுமில்லை நண்பா, ஐ ஆம் ஸ்டடி என்று 2 முறை நடந்தான். சிறிது நேரத்திலேயே வயிறு குமட்டுவது போல தெரிய, நண்பா ஒரு மாதிரி குடல் பெரட்டுது என்றவன் அடுத்த நொடியே விஜயின் மீது மொத்தமாக வாந்தி எடுத்திருந்தான். எப்போதும் அவ்வளவு சுத்தம் பார்ப்பவன் விஜய் இப்போது துளிமுக சுழிப்பில்லை அவனிடம். இதுக்குத்தான் பக்கத்து ரூம் போகலாம்னு சொன்னேன்டா என்று மட்டும் சொல்லி கைத்தாங்களாக பாத்ரூமிற்கு அழைத்துச் செல்ல,
என்ன மச்சான் 2 பீருக்கே வாமிட்டு என்று தமிழ் முணங்க, என்ன குடிக்கிறோன்னே தெரியாமல் குடிச்சு குறைச்ச ட்ரெஸ்காரி மேலே வாமிட் பண்ணி என்னையும் பாடாப்படுத்தின நீ எல்லாம் அதை சொல்லாத என்றான் யோகேஷ். மேலும், உனக்கு ட்ரெஸ் மாற்ற நான் பட்ட பாடு, தேட்டரில் நீ செஞ்ச ரகளை, வீட்டில் கொண்டு வந்து கைலி மாற்றி விட்ட என் சாதனை, இதையெல்லாம் நான் சொன்னால் தஞ்சாவூரே தலையில் அடிச்சுக்கும். அப்படி ஒரு பெருமை கொண்டது உன்னோட கடந்த காலம் என்று இன்னும் டேமேஜ் செய்தான் யோகேஷ். அதில் தமிழ் சிரித்து கொண்டிருக்க தன் சட்டையை கழட்டி சுத்தம் செய்து ரமேஷின் முகத்தையும் துடைத்து வெளியே வந்து அவனை பிடித்தபடி மற்ற இருவர்களையும் பார்த்து, சாரி, பழக்கமில்லாதான் என்று விஜய் வெளியே கிளம்ப, பரவாயில்ல சார், எப்படியும் நாம் இன்னைக்கு தூங்க போகிறதில்ல, இங்கேயே இருக்கட்டும், பெட்டில் படுக்க வைங்க என்றான் யோகேஷ். கூடவே தமிழை காட்டி, முன்னாடியெல்லாம் இவனையும் இந்த மாதிரி நிறைய தடவை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், எப்படா கொண்டு போய் பெட்டில் தள்ளுவேன்னு வருவேன், எல்லா அனுபவம் தான் என்று புன்னகைக்க தமிழ், ஊர் விட்டு ஊர் வந்து என் மானத்தை பறக்க விடாத என்று யோகேஷின் முதுகில் ஒரு அடி அடித்தான். உங்களுக்கு நிறைய அனுபவமா? எங்களுக்குள்ள அப்படி எதுவும் இல்லை, இன்னைக்கு தான் இப்படி என்றான் விஜய். பேச்சு இவர்களுடன் என்றாலும் ரமேஷின் ஷூ, சாக்ஸ், மேலிருந்த பனியன் என்று சிலவற்றை கலற்றினான். என்ன மச்சான், இம்புட்டு சிவப்பா இருக்கார் இவர், என்ன குறைச்சல்னு இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருந்தாரு, ஹிந்தி ஹீரோ மாதிரி இருக்காரு என்று தமிழ் வாய்விட்டு சொல்ல அதை கேட்டு விஜய், முன்னாடி பேருக்கு தான் எங்கூட கிரவுண்டுக்கு வருவான், எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண மாட்டான், முழு வேலையே பணியார்த்த முழுங்கிறது தான், இப்போ 2 வருஷமாக எதுவும் இல்லை, ஒன்லி எக்ஸசைஸ் தான், அதான் ஹீரோ மாதிரி ஆகிட்டான் என்று புன்னகைத்தபடியே சொல்ல, பேண்டில் வைத்திருந்த ரமேஷின் செல் முதல் அனைத்தையும் அருகில் இருந்த மேஜை மேல் எடுத்து வைத்துவிட்டு ரமேஷின் அருகில் சோர்ந்து அமர மற்றவர்களும் மறுபக்கத்தில் அமர்ந்தனர். நேரம் கொஞ்சம் நகர்ந்திருக்க ரமேஷ் அவன் போக்கில் உளறி திரும்பி படுத்து தமிழை பார்த்தான். நீங்கள் என்னை மச்சான்னு சொல்லவே இல்லை என்று புன்னகைக்க, இது வேறையா, எவ்வளவு போதைனாலும் ரொம்ப தெளிவு என்று விஜய் கேலி செய்ய, மானசாவுக்கு பிடிக்குதோ இல்லையோ, இந்த கல்யாணம் நடந்தாலும் இல்லாட்டாலும் யோகேஷ் மாதிரி நீங்களும் எனக்கு மச்சான் தான் என்று தமிழ் சொல்ல, ஒன்று சொல்லட்டுமா தமிழ் மச்சான் என்றான் ரமேஷ் உளறலாய். டேய், நீ எல்லாம் நல்லா படுத்திருக்கு, நாங்கள் தூங்காமல் இருக்கோம், படுத்தாத என்று விஜய் கத்த, தமிழிடம், அவனுக்கு கொட்டினீங்கன்னா விடிய விடிய கதை சொல்லுவான் என்று எச்சரிக்கையாய் சொன்னான். பரவாயில்ல சார், அவரை நொந்து போயிருக்கார், பேசட்டும் என்று யோகேஷ் சொல்ல, அவர் மச்சான்னா நீங்கள் எனக்கு என்ன முறை என்றான் ரமேஷ் யோகேஷிடம். இந்த நடுராத்திரியில் இந்த ஆராய்ச்சி ரொம்ப முக்கியம் என்று விஜய் பொங்க, மிஸ்டர் ஆப், ஏபிபி, ஒரு முறை கரெக்டாக சொல்லணும், அதுதான் கிளியர் பண்ணிக்கிறேன் என்றான் ரமேஷ். அதில் மற்றவர்கள் சிரிக்க யோகேஷ் ரமேஷிடம், உங்களை விட 2 வயசு கம்மி தான், எனக்கு தம்பின்னு சொல்லுங்க என்றான் தோழமையுடன். அப்படியே நேரம் செல்ல சிறிது மற்றவர்களுக்கும் கண் சொக்கவுமே, தண்ணி தவிக்குது என்றான் ரமேஷ். அதில் அனைவருமே அடித்து பிடித்து எழ தமிழ் யோகேஷிடம், முன்னாடி நான் உன்னை ரொம்ப படுத்தியிருப்பேன் போல, அதுக்கு இன்னைக்கு மொத்தமாக அனுபவிக்கிறேன் என்று முணங்க யோகேஷ் புன்னகைக்க விஜய் எழுந்து தண்ணீர் எடுத்து கொடுத்தான். ரமேஷின் கண்களுக்கு தமிழ் தெரிய, மச்சான், மம்மி நான் யாருன்னு தெரியுமா என்று கேட்க, யாரு என்று தமிழ் வினவ, அம்மா என்றான் நெஞ்சை நீவியபடி. டாடினா யார் தெரியுமா? அடக்கரகமே, அது யாரு இந்த முறை கேட்டது விஜய். அப்பாடா என்று ரமேஷ் சொல்ல, இன்னைக்கு நமக்கு சிவராத்திரி தான் என்பது போல மற்ற இருவரும் முழித்தனர். ரமேஷோட ஹார்ட்னா என்னன்னு தெரியுமா? என்ன, இதயமா என்று விஜய் கேட்க, ரமேஷ் தமிழை பார்த்து, ரமேஷ் ஹார்ட் மானசா, மனசுலாச்சா மச்சான் என்றான் உளறி. அது சரி என்பதாய் தமிழ் தலையாட்ட, என்ன போதைனாலும் இதில் மட்டும் தெளிவாயிரு, பேச்ச குறையேண்டா என்று விஜய் சிரிக்க, நோ நண்பா, ஆர்டிகல் 91A says that all citizens have the right to freedom to speech and expression என்று உளர, தமிழ்தான் என்னடா சொல்றார் என்று முணங்கினான் யோகேஷிடம். பேச்சு சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கான் என்று யோகேஷ் கடிக்க, மச்சான், இந்த மனுஷனுக்கு மானசாதான் கரெக்டு, இம்புட்டு போதையிலையும் கரெக்டாக சொல்கிறாரு என்று சொல்ல, நீ என்ன உளர்ன ஞாபகம் இருக்கா? ஒரு கால் நீ கோழியா பிறக்காம போயிருந்தா என்று அன்றொரு நாள் காரில் படுத்துக்கொண்டு தமிழ் போதையில் உளறியதை விளக்கமாக ஆக்ஷனோடு யோகேஷ் சொல்ல, விஜய்க்கும் சேர்த்து சிரிப்பு வந்தது அன்று. அத்தியாயம் 17:2. எனக்கு என்னமோ மானசா கிட்ட இவர் மாட்டின மாதிரி தோணலை, பாவம் அந்த பொண்ணு தான் இவர்கிட்ட வந்து சிக்கப் போகுது என்று தமிழ் புலம்ப மற்றவர்கள் சிரிக்க என்று இப்படியாக பேசி பேசிய பொழுது விடிய தமிழும் யோகேஷும் அமர்ந்த வாக்கிலேயே தூங்கியதால் எழுந்து கைகால்களை அசைக்க விஜய் கதவை திறந்து உள்ளே வந்தான். பார்த்தாலே தெரிந்தது வீட்டுக்கு போய் குளித்து
உடை மாற்றி வந்துள்ளான் என. மாத்த ட்ரெஸ் இல்லையேன்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கிளம்பி போனேன். இன்னொரு எந்திரிக்கலையா இவன் என்று ரமேஷை கை காட்டி அவர்களிடம் கேட்க, இல்லை சார் என்றனர். ப்ரஷ் பண்ணுங்க, டீ ஆர்டர் பண்ணலாம் என்று சொல்லி ரமேஷை எழுப்ப மெதுவாக கண் விழித்தவன் சுற்றியிருந்தவர்களின் முகத்தை கவனித்து பின் தன் சட்டை பனியன் எதுவும் இல்லாத மேனியை பார்த்து, அடப்பாவிகளா என்ன பண்ணீங்க என்ன என்று எழுந்து அமர மற்றவர்கள் அவன் கேட்ட தோரணையில் சிரிக்க, ஒன்றை என்ன பண்ணுவாங்க, நீ தான் எங்களை தூங்க விடாமல் விடிய விடிய கொலை பண்ண என்றான் விஜய். கூடவே போய் குளி, உன் சைஸுக்கு ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கேன் என்று சொல்ல, ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் தானே, இல்லைனா மீனாட்சி அம்மா என்னை கதற விட்டுரும் என்றான் யோசனையாய். இதில் மட்டும் தெளிவாயிரு என்று விஜய் சொல்ல, திடீரென்று யோசனை வந்தவனாய், தமிழ் உங்களை நான் மச்சான்னு கூப்பிட்டேன் நான் நைட்டில் என்றான் ரமேஷ். என்ன கூட தம்பின்னு சொன்னீங்க சார் என்று யோகேஷ் சொல்ல, ஏண்டா நைட்டு பேசின ஒன்று கூட ஞாபகம் இல்லையா உனக்கு என்று விஜய் கடுப்பாக கேட்க அந்த இடத்தில் அவ்வளவு சிரிப்பு. பல கேள்விகளுக்கு பின் குளித்து விட்டு வந்தவனிடம் டீயை கொடுத்து, இனி என்ன செய்ய, நீங்கள் தான் சொல்லணும் மச்சான் என்று தமிழ் ரமேஷிடம் கேட்க, நேற்று பார்த்தவுடன் தோன்றிய அந்நியத்தன்மை இன்று காணாமல் போய் உரிமை வந்திருந்தது. எப்போ ஊருக்கு போகணும் என்று விஜய் கேட்க, ஈவினிங் கிளம்பினா கூட நைட்டுக்குள்ளே போயிடலாம், இன்னைக்கு சண்டே தானே என்று யோகேஷ் சொல்ல, தூங்கி எழுந்ததில் மனம் சமன்பட்டிருக்க ரமேஷ் அமைதியாக இருந்தவன், கல்யாணம் உடனே பண்ணலாம்னு நினச்சேன், பட் பழகாமல் முடிச்சா மானசா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல, அதை விட அவள் மன நிம்மதி முக்கியம், எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒன்று, என்னை அவள் பழகிறத விட எங்கள் அம்மா எங்கள் வீடுன்னு பழகணும் என்றவன், எதுனாலும் முடிவு எடுக்க முடியலனா முதல்ல ஒப்பீனியன் கேட்கணும், அதுதான் நல்ல பழக்கம் என்று ஃபோன் எடுக்க, யார்கிட்ட கேட்க போகிற என்று விஜய் கேட்க, வேற யார்கிட்ட, மானசா விஷயத்தில் ஒப்பீனியன் கேட்கணும்னா ஒன்லி மை சிஸ்டர் மொழிக்கிட்ட தான். உன் வீட்டம்மா இன்னைக்கு ஃப்ரீ தானே, இல்லை ஹாஸ்பிட்டலா என்று பதில் கேள்வி கேட்க, லீவு தான், ஆனால் வீட்டில் போய் நேரில் பேசலாமேடா என்றான் விஜய். இல்லை வேண்டாம், மானசா இருப்பா, உடனே பார்த்தா நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, ரொம்ப உரிமையாக அவகிட்ட பேசி சொதப்பிடக்கூடாது என்று மொழிக்கு ஃபோனில் அழைக்க, வக்கீல என்ன ரொம்ப ஸ்டடி என்று சிரித்தான் யோகேஷ். ரமேஷ் வெளியில் போய் நீண்ட நேரம் பேசியவன் தமிழிடம் வந்து, இப்போதைக்கு கல்யாணம் பற்றி பேசி மானசவை கஷ்டப்படுத்த வேண்டாம், மொழியே அவளை வீட்டில் தனியாக விடக்கூடாதுன்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க, ஏன்னா மொழியும் ஹாஸ்பிட்டல் போகிறவங்க, அவளுக்கும் கனின்னு ஒரு தங்கச்சி இருக்குது, ஆனால் அது மானசாவுக்கு மேலே, பசங்கனாலே பிடிக்காது. இப்போ தான் விஜய் குடும்பமா அப்பப்போ மாமனார் வீட்டில் போய் தங்கன்னு கொஞ்சம் கனி மாறி இருக்கா, மறுபடியும் மானசாவும் போய் சேர்ந்தா சரி வராது என்று சொல்ல, யோகேஷ், விஜய் சார் வீட்டில் தான் பாப்பாங்க இருக்காங்களே, பொழுது போயிடாதா மானசாவுக்கு என்று கேட்க, இல்லை, மொழி சில நேரம் நைட்டில் ஹாஸ்பிட்டலில் இருப்பா, பாப்பாங்களே மாமனார் வீட்டில் தான் விடுவோம், தவிர வீட்டு வேலை செய்கிறேன்னு மானசா எத்தனை வருஷம் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் யாரோடையும் பழகவும் மாட்டா, இதைத்தான் நானும் மொழியும் சேர்ந்து பேசினோம் என்று விஜய் சொல்லி, கூடவே ரூம் எடுத்து தங்கி படிக்கிற பொண்ணுங்க இங்கே பக்கத்தில் இருக்காங்க, அங்கே தங்க வைக்கலாம்னு யோசனை என்றும் விஜய் பேச, எங்கள் ஏரியாவில் அத்தனை வீடு இருக்குது, எதுக்கு மானசா வேறு இடத்துல தங்கணும், நான் இப்போதைக்கு மானசாவை கல்யாணத்துக்கு ப்ரெஷர் பண்ணலை, ஆனால் அவளை என் காம்பவுண்டில் கொண்டு வந்து தங்க வைக்க வேண்டியது மொழி, அப்புறம் உன்னோட பொறுப்பு என்றான் ரமேஷ். உங்கள் ஏரியாலையா, உங்கள் அம்மாட்ட எப்படி பேசுறது என்று விஜய் முழிக்க, மற்றவங்க நான் கஷ்டம்தான், ஆனால் மொழி சிஸ்டரை நினச்சா முடியும் என்றான் திடமாக. எப்படி, அன்னைக்கு அவங்க தானே டெலிவரி பார்க்க போகிறாங்க, எது சொன்னாலும் அம்மா மறுத்து பேச மாட்டாங்க என்று ரமேஷ் சொல்ல, எங்கே சுற்றி எங்கே வராரு பாரு என்றான் யோகேஷ். மொழி என்ன சொன்னா என்று விஜய் கேட்க, அவங்க இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லாமல் செஞ்சுருக்காங்க, எப்படியும் கொஞ்ச நேரத்தில் உனக்கு ஃபோன் வரும் என்று சொல்ல, நான் அதை கேட்கல, வேற என்ன சொன்னா என்று விஜய் புன்னகைக்க, மானசா பாப்பா கூட பேசி சிரிக்கிறாளாம் என்றான் ரமேஷ். அவன் சொன்ன பாவனையில் மற்றவர்களுக்கு சிரிப்பு வந்தது. அதற்குள் விஜய்க்கு மொழி அழைத்திருக்க, எடுத்து பேசி முடித்து விஜய் பார்க்க, என்ன ஓகேயா என்றான் ரமேஷ். நல்ல ஐடியா தான், பட் இவங்களுக்கு என்று மற்றவர்களை பார்க்க, எங்களுக்கும் ஓகே தான் சார், மானசா வீட்லேயும் பேச எங்களுக்கு டைம் கிடைக்கும், உடனே கல்யாணம் பேசினா எல்லோரும் பயந்துடுவாங்களே என்று யோகேஷ் தமிழின் தோலை இடித்தபடி சொல்ல, அவனும் ஆமாம் என்று தலையாட்டினான். சரி, அப்போ கொஞ்சம் தூங்கி நல்லா ரெஸ்ட் எடுங்க, மதியத்துக்கு மேலே ரமேஷ் வீட்டுக்கு போகலாம், நானும் கொஞ்சம் தூங்கணும் வீட்டில் போய் என்று விஜய் எழுந்து, நீ என்ன பண்ண போகிற என்றான் ரமேஷிடம். நேற்று சாயங்காலம் எங்கள் அம்மா சாப்பிடாம போயிடாதடான்னு திட்ட கிளம்பி வந்தேன், போய் சமாதானப்படுத்தணும் என்றான் அக்கறையாய். அதன் பின் விஜயும் ரமேஷும் கிளம்பிவிட யோகேஷும் தமிழும் இரவு தூங்காத தூக்கத்தை சேர்த்து தூங்கினர். விஜய் சென்று மொழியிடம் பேசிவிட்டு
குழந்தையின் பக்கத்திலேயே இருக்கும் மானசாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு தூங்கச் சென்றான். அங்கு மீனாட்சியிடம் இல்லாத திட்டுகளை வாங்கிவிட்டு ஒரு கட்டத்தில் பொறுக்க முடியாமல், ஒரு கேஸுக்காக போனேம்மா என்று சமாளித்தான் ரமேஷ். என்ன கேஸுன்னு சொன்னாதான் வீட்டுக்குள்ளே விடுவேன் என்று மீனாட்சி திட்ட, அவர் குரல் தான் பெரிய குரலாச்சே, கத்தாதம்மா என்று விட்டு, சொல்கிறேன், அப்புறம் ராத்திரி கெட்ட கெட்ட கனவாக வருதுன்னு சொன்னால் நான் பொறுப்பில்லை. பக்கத்தூரில் ஒருத்தனை கை தனியாக கால் தனியாக வெட்டி அப்படியே தலையில் கல்லை தூக்கி போட்டு மூளை வெளியே பிதுங்கி வந்து என்று நடக்காத கொலையை நடந்ததாக அவன் விவரிக்க மீனாட்சிக்கு குடல் பிரட்டியது. சை, மனுஷனாடா நீ, எந்த நேரத்தில் பெத்தனோ இப்படி வாட்ச்மேன் மாதிரி வீடு தங்காமல் சுற்றுறானே, குளிச்சுட்டு தான் வீட்டுக்குள்ளே போகணும் என்றார் கத்தலாக. எனக்கு தெரிஞ்சு எந்த கொலையும் நடக்கலையேடா என்று அவனின் அப்பா அவன் காதோரம் கிசுகிசுக்க, ஏன்பா நீங்கள் வேற, நானே இப்போ தான் ஒரு வழியாக அம்மாவை மலை இறக்கியிருக்கேன் என்று நொந்து கொண்டு சென்றான். நேரம் கடந்து மாலையாக மானசாவை கிளப்பி கொண்டிருந்தாள் மொழி. இன்னும் எத்தனை நாள் இப்படியே சுத்தனமோ தெரியல என்று மானசா வாய்விட்டு விட, ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டாமா, நீ எதையும் சமாளிப்ப, நாங்கள் எப்போவும் உன்னோட தான், மனசை குழப்பிக்காத. நானும் அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிடுவேன். ஹாஸ்டலில் கிடச்சது நல்ல அனுபவமோ கெட்ட அனுபவமோ, ஆனால் உனக்குன்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க தானே. இங்கேயே அடைஞ்சு கிடஞ்சிருந்தா அதெல்லாம் கிடச்சிருக்காதுல்ல. அதே மாதிரி தான் ரமேஷனா காம்பவுண்ட்லேயும் நிறைய வீடு இருக்குது. உனக்கு உன் வீட்டில் இருந்த ஃபீல் வரும். நிறைய உறவுகள் என்ன மாதிரி கிடைக்கலாம். ஹாஸ்டலை விட இது பெட்டராக இருக்கும். என்ன பிரச்சனை வந்தாலும் உன்னோட நாங்கள் இருப்போம், ஒரி பண்ணிக்காத என்றாள் மொழி சமாதானமாக. மனமே இல்லாமல் மானசா தலையை ஆட்ட அனைவரும் கிளம்பி போய் நின்றது ரமேஷின் வீட்டில். பின்னாலேயே தமிழ், யோகேஷின் கார் வந்து நின்றது. ஆனால் ரமேஷ் தான் வீட்டில் இல்லை. வேறு யாரும் என்றால் மீனாட்சி வாசலோடு அனுப்புபவர் மொழி என்றதும் உள்ளே அழைத்து அமர வைத்துவிட்டு, மூத்த மகன் செல்வத்திற்கு அழைத்து, உன் வீட்டம்மாவை சீக்கிரம் வர சொல்லு, டாக்டர் வந்திருக்காங்க என்றார். மொழி திரும்பி பார்க்க மானசா உள்ளே வரவில்லை. தமிழ் அருகில், வெளியே கார் அருகிலேயே இருந்தாள். எப்படி பேச்சு ஆரம்பிக்க என்று மொழி வெளியே நின்ற விஜயை பார்க்க, எதுனாலும் சங்கடப்படாமல் சொல்லுங்க டாக்டரம்மா என்றார் மீனாட்சி. இல்லை, என் வீட்டுக்காரர் பக்கத்தில் நிற்கிறது அவரோட தங்கச்சி மாதிரி. பேர் மானசா. ரமேஷ் அண்ணன்கிட்ட தான் ஜூனியராக இருக்கா. ஹாஸ்டல் ஒத்துக்கலை. என்னோடவும் வீட்டிலன்னா நான் இல்லாத நேரம் தனியாக இருக்கிற மாதிரி ஆகிடும். அதுதான் வீடு பார்த்து தங்க வைக்கலாம்னு யோசனை. இங்கே வீடு எதுவும் இருக்காமா என்றார். தனியாக பொண்ணுங்களுக்கு வீடு தரதில்லைங்களே என்று அவர் இழுக்க, தனியாக வேண்டாமா, யாரோடையாவது பாதுகாப்பாக சேர்ந்து இருக்கிறதுனா கூட ஓகே, அதுதான் நானே நேரில் வந்தேன் என்று சொல்ல, மறுக்க முடியாமல் ரமேஷிற்கு அழைக்க அவன் எடுப்பானா என்ன? யாருடைய அழைப்பையும் அவன் எடுக்கவில்லை. விவேக்குடன் அருகில் இருந்த கிரவுண்டில் இருந்தான். அவனை பொறுத்தவரை தன் வட்டத்துக்குள் மானசா வந்துவிட்டால் போதும். நீண்ட பேச்சுவார்த்தையின் முடிவில் ஞானப்பிரகாசத்தின் தூரத்து உறவினர் என்று 60 வயதை தொட்ட செல்லம்மாள் பாட்டி வீட்டில் தங்க வைக்கலாம் என்று அனுமதி அளித்தார். இது மொழிக்காக மட்டுமே. ரமேஷ் கேட்டிருந்தால் கூட மீனாட்சி சம்மதித்திருக்க மாட்டார். இதில் ரமேஷின் தலையீடு இல்லை என்று யூகித்தே இப்பொழுது சம்மதிக்கவும் செய்தார். மானசாவின் அண்ணன் என்று தமிழும் வந்து வாசலிலேயே நின்று மீனாட்சியிடம் தன்னை அறிமுகப்படுத்தி கொள்ள, மானசாவும் அவர்களோடு வெளியே நின்று விட்டாள். பெரிதாக தான் ரமேஷின் அலுவலகத்தில் வேலை பார்க்கிறேன் என்றோ, ரமேஷின் அம்மா இவர் என்றோ அவள் ஆர்வமாக பேசாமல் இருக்க, அதுவும் மீனாட்சியின் சம்மதத்திற்கு ஒரு காரணம். மொழி உள்ளே பேசிக்கொண்டிருக்க மானசா அறியாமல் தமிழ் ரமேஷிற்கு அழைத்து, மச்சான், என் தங்கச்சி உங்கள் வீட்டில் ஒப்படைச்சாச்சு, இனி உங்கள் பொறுப்பு, நாங்கள் கிளம்புறோம் என்றான். ஏனெனில் இவர்கள் இருக்கும் வரை ரமேஷ் வீட்டிற்கு வரமாட்டான் என்பது ஏற்கனவே தெரியும். யோகேஷும் அடுத்து வாங்கி பேச, விஜய் வாங்கி, டேய் நல்லவனே, உன் ஆளை உன் வீட்டில் விட்டாச்சு, இன்னைக்காவது எங்களை நிம்மதியாக தூங்க விடு என்றான் கேலியாக. இப்படியாக அனைவரும் கிளம்பி இருக்க, ரமேஷ் வீட்டின் வெளியில் எப்பொழுதும் ரமேஷ் வந்து அமரும் இருக்கையில் தற்போது மானசா செல்லம்மாள் பாட்டியின் வரவிற்காக காத்திருக்க, லேசாக தூறல் தூர அங்கே விவேக்கோடு மானசாவை காண கிளம்பியிருந்தான் ரமேஷ். தடைகளை உடைத்தெறிந்து அவளை படித்திட துடிக்கும் ஓர் காதலன் அவன். அத்தியாயம் 18. சிறு தூறல்கள் பெரும் மழையென வழுக்கத் தொடங்கிய நேரம். மரத்தின் கீழ் உள்ள இருக்கையில் அமர்ந்திருந்ததால் மானசா தலையில் படும் மழை துளிகளை துடைத்து கொண்டு செல்லம்மாள் பாட்டிக்காக காத்து கொண்டிருந்தாள். 2:08 ரமேஷின் வீட்டிற்குள் போனால் நனையாமல் ஒதுங்கி நிற்கலாம். இருந்தும் அந்த எண்ணம் அவளுக்கு வரவில்லை போலும். ரமேஷின் வண்டி நுழைந்த சத்தத்தில் மீனாட்சி வேகமாக வாசலுக்கு வந்தவர், மழை பெருசாக வரும்னு தெரியாதா, சீக்கிரம் வரத்துக்கு என்ன என்று கத்த, அப்பத்தா, சித்தப்பாவை இன்னைக்கு தான் கிரவுண்டில் என் கூட ரொம்ப நேரம் விளையாண்டாங்க, திட்டாதீங்க என்றான் சிறுவன் விவேக். ரமேஷ் வண்டியை பக்கவாட்டில் நிறுத்தப் போயிருந்ததால் இவன் பேச, அவனை மட்டுமா திட்டுறேன், உன்னையும் சேர்த்து தான்
என்றார் தலையை துவட்டி விட்டபடி. அதன் பிறகே மானசா நிற்பது தெரிய, செல்லம்மா சித்தி இன்னும் வரலையா? நீ ஏன் வெளியில் நிற்கிற? உள்ளவா, மழை விட்டதும் போகலாம் என்றார் தானாகவே. மழை பெய்யாவிடில் இந்த அழைப்பு வந்திருக்காது அவரிடமிருந்து. மானசா அவளுடைய பொருட்கள் செல்லம்மாள் பாட்டியின் வீட்டோர திண்ணையில் நனையாமல் இருக்கிறதா என்று பார்க்க பின்னால் இருந்து ரமேஷின் குரல், எதுக்கு நனையிற? உள்ளவா என்றது. வருகிறாளா என்று பார்க்கவில்லைதான், ஆனால் மனம் 1000 கண் கொண்டு பார்த்தது அவள் உள்ளே வந்துவிட்டாளா என. மனதுக்குள் மழைச்சாரல் அவள் வீட்டிற்குள் வந்தபோது. வீட்டிற்குள்ளேயே வந்துவிட்டாள், வாழ்க்கைக்குள் வந்துவிடாமலா போகப் போகிறாள் என்றதொரு நம்பிக்கை. நேற்று ஹோட்டலில் ரமேஷ் இருந்த நிலைக்கும் இன்று மானசாவை தன் வீட்டில் பார்த்துவிட்டு சாதாரணமாக கடந்து செல்லும் ரமேஷுக்கும் அநேக வித்தியாசங்கள். அதைவிட வித்தியாசம் மானசாவை மீனாட்சி வீட்டிற்குள் அழைத்தார் என்பது. மொழி சென்றபோதே குட்டி பையன் விவேக்கின் அன்னையும் கிளம்பிவிட்டதால் விவேக்கை அழைத்துச் செல்லவென காத்திருந்தான் செல்வன். ரமேஷின் பின்னால் வீட்டிற்குள் நுழைந்த மானசாவை கண்டு, யார்டா அந்த பொண்ணு என்று அவன் முணங்க, கண்டுபிடி பார்ப்போம் என்றான் ரமேஷ் கூலாக. நான் வேற ஏதோ பொண்ணு வெளியில் உட்கார்ந்துருக்குன்னு நினச்சேன்டா. உனக்கு வேண்டிய பொண்ணா? ஆமால்ல, உன் ஆஃபீஸில் ஒரு பொண்ணு இருக்காமே, அதுவா? கொஞ்ச நாள் அந்த மீனா அந்த பேச்சை தான் நம்ம அம்மா கிட்ட அப்பப்போ ஓதுறா என்று ஆர்வமாக கேட்க, இல்லை, உன் தம்பிக்கு வரப்போகிற ஒய்ஃப், பேரு மானசா, ஜோடி பொறுத்த நல்லா இருக்கா என்றான் சர்வசாதாரணமாக. கேட்டதில் மீனாட்சி தந்திருந்த காஃபியை குடித்து கொண்டிருந்த செல்வனுக்குத்தான் புரை ஏறியது. தலையில் தட்டி கொண்டே, இது எப்படா ஒரு வார்த்தை அண்ணங்கிட்ட சொல்லணும்னு தோணலையா? அப்போ புரளி என்ன உண்மையா என்று கேட்க, என் பக்கம் உண்மை, அவ இல்லை, ஏன்னா நான் இன்னும் அவகிட்ட சொல்லவே இல்லை என்றான் தலையை துவட்டியபடி. டே ரமேஷு, என்னடா பெரிய பெரிய குண்டா போடுற? அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது. நான் போட்டு கொடுத்தா நானும் சொல்லுவேன். என்னன்னு? நீ 4 பேருக்கு பணம் கொடுத்து திரும்ப வராதால அதை வாங்க செக் கேஸு கோர்ட்டில் இருக்குன்னு. இது வரைக்கும் அம்மாவுக்கு தெரியாது தானே? இனி சொல்லுவேன் என்றான் ரமேஷ். பணம் கொடுத்தாலும் அதை சரியாக வாங்க தெரிய வேண்டும். ஏமாந்து போவது போல் இருந்தால் எதற்கு அந்த வேலை செய்ய வேண்டும்? எதற்கு கோர்ட்டு கேஸு என்று அலைய வேண்டும் என்று திட்டுபவர் மீனாட்சி. அதை கொண்டு உனக்கு எக்ஸ்ட்ரா ஃபீஸ் கூட தந்துடுறேன்டா, அம்மாட்ட போட்டு கொடுத்துறாத. இனி மானசா நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு, அவ்வளோதான் எனக்கு தெரியும், போதுமா என்று பரிதாபமாக செல்வன் கூற, சரி, எங்கள் ஜோடி பொருத்தம் எப்படி என்றான். உங்கள் ஜோடி பொருத்தத்தை விட மாமியார் மருமகள் ஜோடி பொருத்தம் அபாரம் என்றான் கேலியாக. ரமேஷ் என்னவென்று பார்க்க, குட்டி பையன் விவேக், அப்பத்தா மழை சூப்பர்ல என்று டைனிங் டேபிள் மேல் ஏறி குதித்து கொண்டிருக்க, அவனுக்கு உடை மாற்றி விட்டபடியே குதிக்காமயிரு என்று பேசினாலும் மீனாட்சியின் கண் தான் தந்த காஃபியை குடித்து கொண்டிருக்கும் மானசாவை பார்த்து பார்த்து மீண்டது. அவளே அதை மறுக்க முடியாமல் குடித்து கொண்டிருந்தாள். அவள் உடை முதல் தலை பின்னல் வரை ஒரு ஆராய்ச்சி பார்வையை அவர் செலுத்தி கொண்டிருக்க, எப்போதடா மழை விடும், இந்த செல்லம்மாள் பாட்டி எப்போதடா வருவார் என்று மானசா வெளியில் பார்க்க, மழை வெறித்து செல்லம்மாளும் வந்து வாசலில் எட்டி பார்த்தார். ஒல்லியான தேகம், புன்னகை முகம், நெற்றியில் திருநீரு, சுருங்கள் விழுந்த கன்னங்கள் என்று அவர் தெரிய, மீனாட்சி வெளியே சென்று, வாங்க சித்தி, இந்த பொண்ணை உங்கள் வீட்டில் சேர்த்துக்கோங்க. டாக்டர் அம்மாவுக்கு வேண்டிய பொண்ணா ரொம்ப கேட்டாங்க. நம்பிக்கையான பாதுகாப்பான ஆளுனதும் உங்கள் ஞாபகம்தான் வந்துச்சு. பொம்பளை பிள்ளையாச்சே, எல்லாம் யோசிக்கணும் தானே என்று பெருங்குரலாய் பேச, நீ சொன்னா சரிதான் மீனாட்சி என்று விட்டு, வாமா என்றார் மானசாவை பார்த்து. ஒருவரிடம் முன்னரே சம்மதம் வாங்கவில்லை, அவரும் ஏனென்று விசாரிக்கவும் இல்லை. தன்னையும் உடனே சேர்த்து கொள்கிறார். ஆளுமையா, அதிகாரமா, அன்பா, நம்பிக்கையா? எப்படி இப்படியெல்லாம் இவர்களால் முடிகிறது என்று ஓடியது மானசாவின் சிந்தனை. அவளுக்கு புரியவில்லை உலகம் பெரியது என. மானசா செல்லம்மாளிடம் வர, பின்னாலிருந்து, நீங்க யார் புதுசா என்று வந்து நின்றாள் தானியா. மீனாவின் மகள். வெளியே சென்றிருந்தவர்கள் அப்பொழுதுதான் திரும்பி வந்திருந்தனர். பார்த்ததுமே மானசாவை மீனாவிற்கு பிடிக்கவில்லை. முக்கிய காரணம், அவள் மீனாட்சியின் வீட்டிற்குள்ளிருந்து வந்தாள் என்பதே. ரேணுகாவே இன்னும் வீட்டிற்குள் நுழைந்ததில்லை. ஏன், நம்மை கூட உள்ளே அவ்வளவாக விட்டதில்லையே இந்த அத்தை. இவள் யார் வந்ததும் நுழைய என்றொரு வெறுப்பு இயல்பில் வந்தது. அது புரியாமல் மானசா, என் பேர் மானசா என்று தானியாவிடம் புன்னகைக்க, ஐ, என் பேர் தானு, உங்க பேர் மானு என்றாள் குதூகலமாய். தானியாவிற்கு சுருள்முடி. அப்படியே மானசாவிற்கு லாவண்யாவின் ஞாபகம்தான் வந்தது. ஆமாம், தலையில் இருக்கிற பேனு மாதிரி இருக்கிறா, இவ பேரு தானுவான் என்று விவேக் அருகில் வந்து வம்பிழுக்க, அங்கே
டேய் என்னையாடா சொன்ன என்று ஒருவர் தலைமுடியை ஒருவர் பீத்து கொள்ளும் அளவுக்கு சண்டை. மீனாட்சி வந்து பிரிக்க, தினமும் இவங்களோட பஞ்சாயத்து தான். நீ வா மானசா என்று முன்னால் சென்றார் செல்லம்மாள். இவள் திரும்பி விவேக்கிடம் பை என்று விட்டு ரமேஷை போய் வரவா என்றொரு பார்வை பார்க்க, ரமேஷு உன் எமோஷனை கொஞ்சம் அடக்கு, அம்மா பார்க்குது என்று செல்வன் இங்கு முணங்க, நான் உன்னை காதலிக்கிறேன், என்னை திருமணம் செய்து கொள்கிறாயா என்று முட்டி நின்ற வார்த்தைகளை மென்று விழுங்கி மானசாவிடம் வெறுமனையே தலையை மட்டும் ஆட்டினான் ரமேஷ். மறுநாள் வழக்கம்போல காலை அலுவலகம். என்ன ஒரு மாற்றம்! வெளியறையில் அவள் இருப்பதை இடைஞ்சலாக நினைப்பவன் இன்று அவள் இருப்பதாலேயே அவ்விடம் அழகாக இருப்பதாக அகமிழ்ந்து போயிருந்தான். வீடு பிடிச்சிருக்கா, சாப்பிட்டியா என்பது போன்ற கேள்விகளை இவன் கேட்கவில்லை எனினும் அவளும் எதிர்பார்க்கவில்லை. ஓ, மொழி கொண்டு வந்து விட்டாங்களா என்பதைத்தானே வீட்டிலும் இவளிடமும் மெயின்டைன் செய்கிறான் நேற்றிலிருந்து. சிறிது நேரத்தில் பாஸ்கர், அண்ணா டீ, மானசாக்காவுக்கு பாதாம் பால் என்று வைத்தவன் நெளிய, என்ன பேச ஃபோன் வேணுமா என்று கேட்டு அவன் வீட்டிற்கு டயல் செய்து தந்தான் ரமேஷ். பாஸ்கர் நீண்ட நேரம் தள்ளி போய் நின்று பேசிவிட்டு வந்தான். அண்ணா, தங்கச்சி நல்லா படிக்குதான் என்றவன் மானசாவிடம் திரும்பி, மானசாக்கா உங்களை பற்றியும் சொன்னேன் என்று ஆர்வமாக சொல்ல, எத்தனை பேர் உங்கள் வீட்டில், அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க என்றாள் பேச்சிற்காக. அவன் வாயை திறக்கும் முன்பே ரமேஷ், அதான் பேசியாச்சு தானே, போய் வேலையை பாருடா என்றான் அதட்டல் போல. அதை ஒன்றும் பாஸ்கர் கணக்கிலேயே எடுத்துக்கொள்ளவில்லை. ரைட்னா என்று சொல்லி சென்று விட்டான். அவன் ஏதோ சொல்ல வந்தான். ஏன் அனுப்புனீங்க சார் என்றாள். முகத்தில் கோபம் இல்லை எனினும் பிடித்தமின்மை தெரிய, இப்படித்தான் பட்டுன்னு பேசுவியா என்று அவன் நக்கலாக கேட்க, நீங்கள் தான் எதுனாலும் மறைக்காமல் சொல்லுன்னு சொன்னீங்க என்றாள் நேர்பார்வையாய். எப்போ என்று யோசனையாய் கேட்க, நேத்து ஹாஸ்டலில் வச்சு என்றிட, அம்மாடி இவகிட்ட பார்த்து தான் பேசணும் போல என்று தோன்ற, அவன் பேசினா பேசிக்கிட்டே இருப்பான், கடையில் ஓனர் தேட மாட்டாரா, அதுதான் என்றான். ஓ, ஆனால் நீங்கள் என்கிட்ட அவனை பேச விடாமல் செஞ்ச மாதிரி தெரிஞ்சுது என்றிட ரமேஷ் சிரித்தே விட்டான். இருந்தாலும் நீ இவ்வளவு படிச்சுன்னு தோன்றதெல்லாம் சொல்ல வேண்டாம் என்க. இன்னொன்று சொல்லவா, உங்கள் வீட்டில் இருக்கிறதால என்னையும் இப்படி யாராவது ட்ரீட் பண்ணா நான் அமைதியாக இருப்பேனான்னு தெரியல என்றாள் யோசனையா. கண்களில் ஒரு கலக்கம். என்ன மானசா என்று இவன் நிமிர்ந்து அமர்ந்து கேட்க, இல்லை அண்ணி சொன்னதால் வந்து தங்கிட்டேன். இங்கேயும் ஹாஸ்டல் மாதிரி ஏதாச்சும் பிரச்சனையானா அவங்களுக்குத்தான் கஷ்டம். நீங்களும் எனக்காக ஹாஸ்டல் வந்தீங்க, யார் மனசையும் கஷ்டப்படுத்தணுமான்னு தோணுது என்று அவளாக நினைத்ததை பேச, வெயிட் ரொம்ப யோசிக்காத, உனக்கு என்ன தோணுதோ பேசு, யாருக்காகவும் அமைதியாகவும் மாறியோ போக வேண்டாம் என்றான் உறுதியாக. அவர்கள் பேசும்போதே பிரசாந்த் வந்திருக்க ரமேஷிடம் குட் மார்னிங் சார் என்று சொன்னாலும் கண்கள் என்றும் இல்லாமல் இன்று மானசாவை பார்க்க, எல்லாமும் வர்ணாவின் பேச்சால் என்று ரமேஷிற்கு புரிய, சொல்லப்படாத காதலில் வரும் பொறாமையொன்று கபகபவென்று தீயாக எரிந்தது மனதிற்குள். பேசாம கல்யாணத்துக்கு பேசிடலாமா? காதல் சொன்னா எப்படி நடந்துக்குவா? கழுதை வயசில் நமக்கு பொறாமையெல்லாம் வருதே என்று மனம் குட்டையாக இன்று குழம்பத் தொடங்கியது. கொழுத்தும் வெயிலா, பொழியும் தேன்மழையா, இனி எதுவாகிலும் அவனின் உலகத்திற்குள் அனுதினமும் அவள்தான். அத்தியாயம் 19. முழுதாக 1 மாதம் கடந்துவிட்டது 1 மாதம்தானா என்று நினைக்கும் அளவு மானசாவின் வாழ்வில் அநேக மாற்றங்கள். தினமும் அலுவலகத்திற்குள் அமைதியாக நுழைபவள் இப்பொழுதெல்லாம் புன்னகையுடன் நுழைய பழகியிருந்தாள். எல்லாமும் தானியா விவேக்கின் வேலைகள். காலையில் அவர்கள் பள்ளிக்கு கிளம்பச் செய்யும் அட்டகாசங்களில் மானசா புன்னகைக்கு பழகியிருந்தாள். மீனாவிற்கு தன்னை பிடிக்கவில்லை என்பதை சில நாட்களிலேயே கண்டுகொண்டவள் தானியாவை பார்க்கும் வேலைகளில் சாப்பிட்டியா, பை பை என்பவைகளை சைகைகளில் கேட்டு கடந்தாள். ஏன், தன் ஊருக்கு கூட ஒரு முறை சென்று வந்து விட்டாள். ஒரு நாள், வீட்டை விட்டு வந்து எத்தனை மாதம் ஆச்சு, கூட்டிட்டு போயிட்டு வந்து விட்டுடுங்க மச்சான் என்று ரமேஷ் தான் தமிழுக்கு அழைத்து சொல்லியிருந்தான். அனைத்தும் தெரிந்து விட்டதால் ஆனந்த் அருகிலிருந்து நடத்துராஜா நீ என்று கிண்டல் அடித்து கொண்டிருந்தான். அது தெரியாமல் தமிழ் வரும் முன் ஊருக்கு போக போகிறேன், விடுமுறை வேணும் என்று இவனிடமே வந்து நின்றாள் மானசா. அந்த நிமிடம் புன்னகைக்காமல் பெரிதாக எந்த உணர்வுகளையும் காட்டாமல் இருக்க ரமேஷ் பட்டபாடு கடவுளுக்கே வெளிச்சம். மானசாவிற்கு செல்லம்மாளுடன் நன்றாக ஒத்துப்போனது. ஏனெனில் அவரே எவருடனும் அதிகம் பேசாதவர். பக்கத்து வீடுகளில் அமர்ந்து ஊர்க்கதைகள் பேசுவது என்றுமே அவருக்கு பிடித்தமில்லை. கணவனையும் திருமணம் செய்யும் வயதில் உள்ள மகனையும்
ஒரு விபத்தில் மொத்தமாக இழந்தவர். திருமண மண்டபத்தில் காய்கறிகள் வெட்டும் பெண்களோடு வேலை செய்துவிட்டு அடிக்கடி அவர் செல்லுவது கோயில்களுக்கு மட்டுமே. என்னவோ மானசா வந்த அன்றே அவருக்கு மானசாவின் மேல் ஒரு பிடித்தம். அன்று இரவு உணவின் போதே, என்னம்மா படிக்கிற என்று சில விசாரிப்புகள். அதற்கடுத்து புத்தகத்தை எடுத்து அமர்ந்தவர்தான் நெடுநேரம் கழித்துதான் உறங்கினார். மானசா உறங்குவதற்கு முன் கண்மூடி சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்துவிட்டு கண் திறந்தாள். கண் திறந்த இவளிடம் அவர் கேட்டது, தியானம் பண்ணனியாமா என்றுதான். லாவண்யா மானசாவை விடுதியில் பார்த்த முதல் நாள் இரவில் அவள் கேட்ட அதே வார்த்தை. அதற்கு சும்மா கண்மூடி இருந்தேன் என்றதற்கு முழித்தாலே ஒரு பார்வை. இன்று நினைத்தாலும் மானசாவின் முகத்தில் புன்னகை வரும். நீ ஏதோ பெருசாக கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுற போலன்னு நினச்சி உன் முகத்தை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். செம பல்பு எனக்கு என்று தலையில் அடித்து கொண்டாள் லாவண்யா. இப்பொழுதும் அதே போல செல்லம்மாவிடம் சும்மா கண்மூடிக்கிட்டு இருந்தேன் என்று சொல்ல, மூடுனா என்ன ஞாபகம் என்றார் அவர். முன்னாடி நிறைய ஞாபகம் ஓடும், இப்போ எதுவும் ஞாபகம் வராது. நானும் கண்ணை மூடி ஏதாச்சும் தோணுதான்னு பார்ப்பேன் என்று சொல்ல, அப்படி எதுவுமே ஞாபகம் வராமல் இருக்கிறதுக்கு தான் நான் கோயிலாக போகிறேன். என்னமோ தியானம்னு சொல்கிறாங்க, அங்கேயே உட்கார்ந்தும் பார்த்துட்டேன் மனசா. இப்போ பரவாயில்ல, கண்ணு சொக்கிற வரைக்கும் ஏதாவது படிச்சுட்டு தூங்குறேன் என்றார். அவரின் கதையை கேட்டு கொஞ்சம் பிடிப்பு வந்தது. ரமேஷ் சாரோட அம்மா உங்களை கேட்காம என்னை உங்களோட தங்க சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எதுவும் இடைஞ்சலாக இருக்கா என்று கேட்க, எனக்கு துணைன்னு ஒன்று நினச்சிருப்பா மீனாட்சி. இந்த வீடும் மீனா தங்கியிருக்கிற போல வீட்டு வாடகை தான், அதே வீட்டு வாடகை. ஆனால் அதில் பாதி தான் வாங்குவா மீனாட்சி. மீனாவுக்கு தெரியாது. நானே முழு வாடகையும் தரேன்னு சொன்னால் கூட கேட்கறதில்ல. எல்லோரையும் வாடகைக்காக தான் வச்சுருக்கேன், உங்களை எனக்கு துணைக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. குரல் தான் பெருசு அவளுக்கு. ஆனால் அப்படி இல்லைன்னா இங்கே உள்ள மனுஷங்களை சமாளிக்க முடியாது பாரு என்று சொல்ல, இவள் என்னவோ அதிகாரம் தோரணை என்று மீனாட்சியை நினைத்து பார்க்க இப்பொழுது எல்லாம் தலைகீழாய் போனது. செல்லம்மாளின் மேல் அவருக்கு இருக்கும் மரியாதை புரிய, நான் இடைஞ்சல் மாதிரி ஏதாவது வேலை செஞ்சு வச்சுட்டா உடனே சொல்லிடுங்க பாட்டி, மாற்றிக்கிறேன் என்று தானாகவே வாய் வந்தது. அவளுக்கே அது ஆச்சரியம்தான். பார்த்து சில மணி நேரங்களில் இவ்வளவு பேசியும் நெருங்கியும் விட்டதும். முன்னர் லாவண்யாவும் பெனசிரும் ஒரு மாதிரி ஜாலியாக இவளை வைத்திருந்தார்கள் என்றால், இப்பொழுது செல்லம்மாள் தன் வீட்டில் தன் அறையில் மானசா எப்படி இருப்பாளோ அந்த அளவு சுதந்திரம் கொடுத்திருந்தார். இன்னும் சொல்லப்போனால் முகூர்த்த நாட்கள் என்று வரும் பல நாட்களில் அவரின் உணவு மண்டபத்தோடு முடிந்துவிடும். வீட்டில் சமைப்பதெல்லாம் இல்லை. ஆனால் இப்பொழுது இவளுக்காக பார்த்து பார்த்து செய்தார். செய்யும் செலவுகள் அனைத்திலும் தன் பங்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று இவள் போட்ட நிபந்தனையில் அவருக்கு சிரிப்பே வந்தது. இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு செய்ய செலவா இல்லை, கடைக்கு போனால் மொத்தமும் காலிதானே, நீ செலவு செய்யறது இல்லையா? வீட்டுக்கு பணம் அனுப்ப வேண்டியதில்லை. அப்பா மில்லில் வேலை பார்க்குறதால தமிழ் என்ன பார்த்துப்பாங்க. எனக்கு பெருசாக செலவு இல்லை. என்ன, எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா, அவளுக்கு குழந்தை பிறந்தா தான் ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் என்றாள் புன்னகைக்கு. நீ ஏன் இதுவரை கல்யாணம் பண்ணிக்கல, உனக்கு ஏன் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்கல என்று கேட்க நினைத்ததையெல்லாம் தானாகவே தனக்குள் அடக்கி கொண்டார். யார் வீட்டில் என்ன நிலையோ அவர்களாக பகிர்ந்தால் சரி, நாமாக கிளறி காயப்படுத்தக்கூடாது என்பது அவரின் எண்ணம், அனுபவமும் கூட. கணவன் மகனை இழந்த இத்தனை வருடங்களில் பலர் ஆறுதல் கூறுகிறேன் என்று பெயரில் மனதை கிழித்ததில் வந்த அனுபவம். அப்பொழுதே ஒரு மௌனம் செல்லம்மாளிடம் வந்துவிட்டது. இப்போல்லாம் மட்டன் சிக்கன் அடிக்கடி எடுக்கிறீங்க. விவேக் கூட சொன்னான், செல்லம்மா பாட்டி வீட்டில் சமைக்கிறதே அதிசயம்னு. இப்போ ஏன் இப்படி செலவு பண்ணுறீங்க? நான் கொடுத்த காசுன்னு சொல்லாதீங்க, நான் கொடுக்கறத விட நிறையவே எனக்கு பண்ணுறீங்க என்று மானசா கொஞ்சம் உரிமையாய் கடிய ஆரம்பித்திருந்தாள் செல்லம்மாளை. அவரிடம் அப்போதெல்லாம் ஒரு புன்னகை. சாப்பிட்டுட்டு நீ இப்படி தெம்பா சண்டை போடுவேன்னு தானே, அதுக்கு தான் சமைச்சேன் என்பார். நான் இப்போ சண்டை போட்டேன்? போங்க உங்களோட. இப்போ பாருங்க, வந்ததை விட நான் ஒரே மாதத்தில் குண்டாயிட்டேன் என்று இன்று காலை கூட சொன்னதில், நீ குண்டாகலை, வயசுக்கு ஏற்ற மாதிரி இப்போ தான் நல்லா சத்தா இருக்க என்று கிளம்பியிருந்தார் வேலைக்கு. இப்பொழுது நிற்பது மொழி மருத்துவராக வேலை பார்க்கும் மருத்துவமனை முன்பு. மானசா மட்டுமல்ல, மீனாட்சியின் குடும்பம் மொத்தமும் இருந்தது. செல்வனின் மனைவி பிரசவ வலி கண்டிருக்க அனைவரும் இப்பொழுது இங்கு. மானசா மாலை வேளையிலேயே மொழியை காண வந்திருந்ததால் அவளும் அப்படியே இருந்து விட்டாள். பல நாட்கள் அப்படி வந்துவிட்டு செல்வதுதான். ஏன், ஒரு முறை செல்லம்மாளை கூட செக்கப் என்று அழைத்து வந்திருந்தாள். உலகம் பெரியதோ இல்லையோ, மானசாவின் உலகம் பெரிதாகிறது என்பதை கண்ணார கண்டாள் மொழி. முதலில் எப்படி இருக்கிறாளோ, சமாளித்து விடுவாளோ என்ற கலக்கம் உள்ளுக்குள் அவளுக்கும் இருந்ததுதான்.
ஆனால் நினைத்ததை விட மானசா இப்போது நன்றாக இருக்கிறாள். நேரம் இரவையும் தாண்டி கொண்டிருக்க ஜானகி பிரசவத்திற்காக உள்ளே துடித்து கொண்டிருக்க, மெட்ராஸிலிருந்து அவள் அப்பா அம்மா இன்னும் வர நேரமாகுமே சித்தி. இப்போ வழி வரும்னு நான் நினைக்கவே இல்லையே. நல்லபடியாக குழந்தை பிறந்திடணும் என்று செல்லம்மாளிடம் புலம்பி தனக்கு தெரிந்த தெய்வங்களின் பெயரையெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார் மீனாட்சி. மீனாட்சியிடம் அதிகமாக பேசியதில்லை மானசா. என்னவோ உந்த, நீங்கள் துணைக்கு போகலாமே, உள்ள யாராவது துணைக்கு இருக்கலாம், போறீங்களா, அன்னிக்கிட்ட கேட்குறேன் என்று சொல்ல, இல்லை 2 புள்ள பெற்றுட்டேன், இன்னும் பிரசவ அலறல் கேட்டால் மனசு பதறத்தான் செய்யுது. உனக்கும் பழக்கம் இருக்கா, நீ வேணும்னா துணைக்கு போய் நிற்கிறியா என்று கேட்டு விட்டார் மீனாட்சி. அது கல்யாணம் ஆகாத பொண்ணு மீனாட்சி என்று செல்லம்மாள் சொல்ல, அம்மாவை பார்க்கணும் என்று விவேக் அழுது கொண்டிருந்தான். இல்லை, யாருமில்லாத 2 பொண்ணுங்க டெலிவரிக்கு ஏற்கனவே நான் துணைக்கு இருந்திருக்கேன், நானே போகிறேன் என்று சொல்லி இவள் அந்த அறைக்குள் செல்ல போக, மானசா நீங்கள் வருவீங்களாம், ஜானகி உங்களைத்தான் பக்கத்தில் இருக்க கேட்குறாங்க என்றாள் நர்ஸ். வீட்டை விட இந்த மருத்துவமனை மானசாவுக்கு அதிகம் பழக்கப்பட்டு விட்டது. மொழிதான் தனியாக விடுவதில்லையே. பிரசவம் என்பது பெண்கள் காணும் நிகழ்வு என்றாலும் அவர்கள் எந்தெந்த சூழ்நிலைகளில் வருவார்கள், என்ன பின்கதை என்றெல்லாம் கேட்டால் மானசாவின் தலையே சுற்றும். எத்தனை வகை, என்னென்ன பிரச்சனைகள் என்று. இவையெல்லாம் அறிந்து கொள்ளவே லீவு நாட்களில் இங்கு வந்து இரு என்று விடுவாள் மொழி. சுகப்பிரசவத்தில் ஆண் குழந்தை பிறந்து ஜானகி கண்மூடி படுத்திருக்க, மொழி குழந்தையை சுத்தம் செய்து வெளியாட்களிடம் கொடுக்கலாம் என்று போக போனவள் என்ன நினைத்தாளோ, நீ கொண்டு போய் கொடு, பிடிச்சிடுவியா பத்திரமா என்று மானசவிடம் கேட்டாள். பிடிச்சுக்குவேன், ஆனால் நீங்கள் கொண்டு போய் கொடுங்க என்று சொல்ல, அக்குழந்தை மானசாவின் நெஞ்சில் கிடந்த செயினை கெட்டியாக பிடிக்க, பாரேன் உன்னைத்தான் அவனுக்கு பிடிச்சிருக்கான், போய் கொடு என்று அனுப்பி வைத்தாள். இதில் ரமேஷ் இங்கு இல்லை. விவேக்கை சமாளித்து கொண்டு, உனக்கு தம்பி பிறந்திருக்கான், இப்போ கொண்டு வந்துடுவாங்க மொழி ஆண்டி என்று வெளிவாசலிலேயே அவனோடு நின்றிருந்தான். ஆனால் அங்கிருந்து பார்த்தால் இந்த அறையின் வாசல் நன்றாக தெரிந்தது. செல்வம் எல்லாம் ஜானகியின் அலறிலேயே ஓரிடத்தில் தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தவன்தான். அப்படியே இருந்தான். ஜானகியை பார்க்கும் வரை இப்படித்தான் இருப்பான் என்று அவனின் தந்தை அமைதியாக அருகில் இருந்தார். மானசா குழந்தையோடு வெளியில் வந்தவள் மீனாட்சியிடம் தர, அதை வெளியிலிருந்து கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான் ரமேஷ். உண்மையில் இதேபோல் தன் குழந்தையை அவள் தந்தால் எப்படி இருக்கும் என்று மனது ஏங்க, என்னவோ கண்களில் கண்ணீர் பெருகியது ஆனந்தமாய். இதுவரை அடக்கி வைத்திருந்த உணர்வுகள் மேலெழும்ப, இதற்கு மேலும் அவளிடம் தன் மனதை மறைப்பது இயலாத காரியம் என மூச்சு முட்டியது. என் உரிமையாய் அல்ல, என் உறவாய் நீ எப்பொழுதும் வேண்டும் என்றொரு உந்துதல். எல்லோரும் குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருக்க இவனும் பார்த்துவிட்டு வெளியில் முகம் கழுவிக் கொண்டிருந்த மானசாவிடம் வந்து நின்றான். நடு இரவு, மணி 1. இந்த வேளையில் காதலை சொல்பவன் நானாகத்தான் இருப்பேன் என்று மனம் முரண்டிய போதும், மானசா உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு சம்மதம்னா வீட்டில் கல்யாணத்துக்கு பேசுகிறேன் என்று விட்டான் பட்டென்று. ஒரு வழியாக சொல்லிவிட்டதில் அதுவரை முட்டி நின்ற மூச்சை உஃப் என்று வெளியிட்டான். இந்த 2 வரிகளை சொல்வதற்குள்ளேயே குளிரிலும் வெட்ட வெளி இரவில் அவனுக்கு வியர்த்து விட்டிருந்தது. ஈரமான தன் முகத்தை துடைத்தபடி, ஒருவேளை தன் காதில் ஏதும் தவறாக விழுந்து விட்டதோ என்று நினைத்து, என்ன சார் சொன்னீங்க, சரியா நான் கவனிக்கலையே என்றாள் மானசா. அத்தியாயம் 20. ஒரு வழியாக திக்கி திணறி முட்டி நின்ற வார்த்தைகளை சொல்லிவிட்டு மூச்செடுத்தாள். இவள் என்ன சரியாக கவனிக்கவில்லை என்று சொல்கிறாள் என்று இவன் முழித்து நிற்க, இவனின் முகத்தையே பார்த்து நின்றாள் மானசா. காதில் விழுந்த வார்த்தைகள் நன்றாக அவள் நினைவில் இருந்ததுதான். இருந்தும் அதை இவன் சொல்லியிருக்க வாய்ப்பில்லை என்றொரு எண்ணம். நான் சொன்னது உனக்கு கேட்கலையா என்று கையை கட்டிக்கொண்டு அவன் கேட்க, கேட்டுச்சு, ஆனால் வேற மாதிரி விழுந்தது என்றாள் யோசனையாக. என்ன விழுந்துச்சு? சாரி சார், அது எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு சம்மதம், நான் வீட்டில் கல்யாணத்துக்கு பேசுகிறேன்னு கேட்டுச்சு என்றாள் கலவையான முகபாவனைகளோடு. உன் காதில் விழுந்தது சரிதான், நான் அப்படித்தான் சொன்னேன் என்று இவன் இன்னும் ஒரு அடி முன்னெடுத்து வைத்து சொல்ல, அதை அவள் கிரகித்து கொள்ளவே சில வினாடிகள் தேவைப்பட்டது. பெருக்கெடுத்த கோபங்களை கண்களில் மட்டும் தேக்கி, உங்ககிட்ட இதை நான் எதிர்பார்க்கல என்றாள். கண்களில் அப்படி ஒரு கோபம். ஏன் எதிர்பார்க்கல? நான் பையன் இல்லையா? இல்லை, எனக்கு அது தோணக்கூடாதா என்று இவன் இன்னொரு அடி எடுத்து வைக்க, தயவு செய்து போயிடுங்க, இல்லை நான் எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, போங்க என்று இன்னும் குரல் உயர்த்த, இவன் பின்பக்கமாய் கொஞ்சம் கழுத்தை சாய்த்து மருத்துவமனையின் வராண்டாவை பார்த்தான். அங்கே அனைவரும் குழந்தையை சுற்றியிருக்க, இப்போது இவளிடம் பேசினால்தான் உண்டு என்று பெருகிய உணர்வுகளில்
என்ன பண்ணுவ? அடிப்பியா? இல்லை எதையாவது வச்சு என் தலையை உடைப்பியா? தயவு செஞ்சு அதை பண்ணு என்றான் தலையை கை காட்டி. இவள் இவனின் தோள் உயரத்திற்கு இருக்க மிக அருகில் நின்றதால் குனிந்து பேசினான். அவன் சொன்னதின் தீவிரம், அவன் நெருங்கி நின்ற நிலையில் இவளின் கோபம் இன்னும் பெருக, ஏய் லூசா நீ, பொறுமையாக சொல்கிறேன், உன் காதில் விழுகலை, அடிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? இல்லை உன் ஆஃபீஸில் தான் நான் வேலை பார்க்குறேங்கிற ஆணவமா? ஆளையும் மூஞ்சியும் முகரக்கட்டையும் பார் என்றாள் சுற்று விரலை நீட்டி. ரமேஷின் மரியாதை அந்த நிமிடம் அதல பாதாளத்திற்கு சென்றது. வேண்டி விரும்பி வாங்கி கட்டி கொண்டிருக்கிறான். எத்தனை நாட்கள் மறைப்பதாம்? அதற்கு சொல்லிவிட்டு தன் நிலை கீழிறங்கி போனாலும் ஒன்றுமில்லை என்று நினைத்துதான் இன்று கொட்டிவிட்டது. அவளுடைய நீட்டிய விரல் அப்படியே இருக்க, ஆஃபீஸில் வேலை பார்க்குற பொண்ணுன்னு ஒன்று நினச்சா அங்கேயே எவ்வளவோ நேரம் கிடைச்சிருக்கே, அப்போவே சொல்லியிருப்பேன் என்று சொல்ல, இனியொரு தரம் இப்படி உளராது, அப்படி ஏது நடந்தால் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது என்றவள், ஆமாம் பெரிய இவனாட்டம், கல்யாணத்துக்கு பேசுவேன்னு சொல்கிற, கொஞ்சமாச்சும் நமக்கு பொருத்தம் இருக்கா? இல்லை உங்கள் அம்மா இந்த கன்றாவிக்கெல்லாம் ஒத்துப்பாங்கன்னு கூட நான் யோசிக்க மாட்டியா? வேற ஏதாவது பொண்ணாக இருந்தால் இந்நேரம் நம்பி ஏமாந்திருக்காதா? முட்டாள் என்று விட்டு நகர, முன்னர் அவள் நின்ற ஈரமான இடத்தில் இவன் நின்று கடந்து சென்றவளின் வலது கையை பிடித்து நிறுத்தினான். பிடிக்க வேண்டும் என்று நினைக்கவில்லை, ஆனால் பேசிவிட வேண்டும் என்ற உந்துதலில் பிடித்தவன் இப்பொழுது கையை விட, ஹேய் என்ன பண்ணுற இடியட் என்று அதற்குள் நீண்ட மானசாவின் விரலோடு மற்ற விரல்களும் விரிய அவனின் இடது கன்னத்தில் ஒரு அடியை இறக்கிவிட்டிருந்தாள். இதோட 3ஆம் பாகம் முடிஞ்சது. இப்போ நீங்கள் கேட்டு ரசித்த இந்த பாகத்தோட தொடர்ச்சியாக அடுத்த பாகத்தையும் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கிளிப்பை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், அடுத்த பாகத்துக்கு போயிடும். அப்படி இல்லை அப்படின்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதுலேயும் பார்த்துக்கலாம். இனிமேல் தினமும் சாயந்தரம் 5 மணிக்கு என்னோடய காணொளிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னாலோ இல்லை பெல் பட்டனையும் தட்டி விட்டுட்டீங்க அப்படின்னாலோ டெய்லி சாயந்தரம் 5 மணிக்கு என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்கள் யூடியூப் பட்டனை தட்டும். நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணி பார்த்துக்கலாம், கேட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.